Vidyakumar IS Academy Institute for your success. Are you preparing for TNPSC Group 1 exams? Here's your roadmap to success with the MPCM Batch 2025 course features. Before prelims, get access to mains class videos, over 250 plus hours, 14 books based on the latest TNPSC syllabus, a robust testing schedule, 36 daily tests, 9 weekly tests, and 6 revision tests, plus 86 hours of discussion videos with standard TNPSC questions. For prelims, the journey continues with 240 plus hours of prelims class videos and 11 updated books. Intensive testing, 80 daily tests, 12 weekly tests, 8 revision tests, 2 mock exams, and 64 hours of discussion videos. And for the final stretch, after prelims, 100 plus hours of mains class videos, 45 daily tests, 9 weekly tests, 6 revision tests, a full mock, and 90 hours of discussion videos. Classes start February 2025. Admissions are now open. Let Vijayakumar's expert guidance pave your path to success. Enroll today and make your dream a reality. All students audible irukka na pesudhu kekudha. Good morning friends. Hello everyone. Vijayakumar IAS Academy presents TNPSC Group 2 தேர்வுக்கான நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க இருக்கோம் பாத்தீங்கன்னா உங்களுடைய மெயின் டெஸ்ட்ல நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்கறோம் அப்படினா நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் இன்னைக்கு ரீசனிங் பார்க்க போறோம் நமக்கு ஓகேங்களா சோ டோட்டலா பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு 27 டாபிக்ஸ் உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க சிலபஸ்ல 27 டாபிக்ஸ்ல இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸாம் எழுதி நம்ம எவ்வளவு டாபிக் முடிச்சிருக்கோம் நம்ம வந்து 21 டாபிக்ஸ் நம்ம எழுதி முடிச்சிட்டோம் நம்ம எக்ஸாம்ஸ் ஓகேங்களா அப்ப ரிமைனிங் பாத்தீங்க அப்படினா there are 6 டாபிக்ஸ் நமக்கு என்ன இருக்குது 6 டாபிக்ஸ் நமக்கு என்ன நமக்கு ரிமைனிங் இருக்கு நமக்கு ஓகேங்களா சோ பாத்தீங்க அப்படினா அந்த 6 டாபிக்கை பேஸ் பண்ணி டோட்டலா உங்களுக்கு as per the TNPSC அந்த பேட்டர்ன்ல பாத்தீங்க அப்படினா ஒரு 40 क्वेश्चन உங்களுக்கு கேள்வி கேட்டிருக்காங்க சோ அந்த 40 क्वेश्चन நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் உங்களுக்கு ஓகேவா இந்த 40 क्वेश्चनல பாத்தீங்க அப்படினா ஒரு 10 क्वेश्चन எதுல கேள்வி கேட்றாங்க அப்படினா based on permutation and combination ஓகேங்களா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் நமக்கு and பாத்தீங்க அப்படினா ஒரு 7 क्वेश्चन பாத்தீங்க அப்படினா சில்லாஜிசம் சொல்லுவாங்க சில்லாஜிசம்ஸ் அப்படினு சொல்லுவாங்க அத நமக்கு என்ன கேள்வி கேட்றாங்க இந்த சில்லாஜிசம் பாத்தீங்க அப்படினா உங்க சிலபஸ்ல லாஜிக்கல் ரீசனிங் அப்படி உங்களுக்கு டாபிக் வந்து கொடுத்திருப்பாங்க ஓகேவா சோ பார்க்க ஆரம்பிக்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चन நீங்க எடுத்துறோம் கவனிங்க there are 6% இருக்காங்களா A B C D E and F இருக்காங்க ஓகேவா அத வச்சு நீங்க இந்த கேள்வி பாத்தீங்க அப்படினா எதை பொறுத்து அப்படினா அது வந்து பசில்ஸ்ல உங்களுக்கு ஒரு டாபிக் இருக்குது சீட்டிங் அரேஞ்ச்மென்ட் ஓகேங்களா சோ இந்த டாபிக் என்னது அத பொறுத்து உங்களுக்கு இந்த கேள்வி உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கு அப்ப பாத்தீங்க அப்படினா there are 6% இருக்காங்களா ஓகேவா சிட்டிங் இன் ரோ கொடுத்துட்டாங்க இப்ப இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டாவே டிஃபால்ட்டா நீங்க வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படினா they are facing north எடுத்துக்கலாம் அவங்க நினைச்சுவாங்கன்னா क्वेश्चनல வந்து they given either they are facing north or south னு கொடுத்திருப்பாங்க or east or west கொடுத்திருப்பாங்க அப்புறம் டைரக்ஷன் கொடுக்கவே இல்ல அப்படி என்ன சார் பண்ணலாம் அப்படினா டிஃபால்ட் you have to take it as all are facing north நீங்க வந்து எடுத்துக்கலாம் ஈஸியா ஓகே இப்ப பாருங்க சிட்டிங் இன் ரோ ஓகே அப்ப எத்தனை பேர் இருக்காங்க மொத்தம் ஒரு 6 பேர் இருக்காங்களா சோ 1 2 3 4 5 6% இருக்காங்க ஓகேவா இப்ப என்ன பண்றாங்க B is between F and D அப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா நீங்க எடுத்தவே நீங்க இந்த இதுல நீங்க ஃபில் பண்ணிர கூடாது ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கீழ நீங்க வந்து வெச்சுக்கோங்க நான் கடைசியா வந்து ஃபில் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்ப B is between F and D கொடுத்துட்டாங்க அப்படினா அப்ப F மற்றும் D க்கு இடையில யார் இருக்காங்களா B இருக்காங்களா சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இதுல பாத்தீங்கன்னா என்ன பாசிபிலிட்டி இருக்குனா இங்க நமக்கு D இருக்கலாம் இங்க நமக்கு என்னது F இருக்கலாம் அப்போ D மற்றும் என்னது F க்கு இடையில் யார் இருக்காங்களா இங்க B இருக்காங்களா சோ எய்தர் இங்க F இருக்கலாம் ஆர் D இருக்கலாம் இங்க யார் இருக்கா நமக்கு D ஆர் இங்க நமக்கு யார் இருக்கலாம் F இருக்கலாம் ஓகேவா கண்டிஷன் நம்பர் 2 பாருங்க E is between A and C கொடுத்துட்டாங்க and E is between A and C அப்படினா எய்தர் A இங்க இருக்கலாம் C இங்க இருக்கலாம் otherwise A இங்க இருக்கலாம் இங்க யார் இருக்கலாம் நமக்கு வந்து C இருக்கலாம் ஓகேவா இப்போ கொடுக்கப்பட்ட 6 பேஜ்ல அவங்க வந்து நமக்கு இந்த கொடுத்துறாங்க ஃபார்மட்ல ஓகேவா இப்போ ஃபில் பண்றீங்க அப்படினா இது வேற கொடுத்துறாங்க கண்டிஷன் வந்து A is next to neither F or D அப்படினா A க்கு அடுத்து A பக்கத்துல யார் வர மாட்டாங்க F வர மாட்டாங்க D யும் வர மாட்டாங்க ஓகே அடுத்து கொடுத்துறாங்க C does not sit next to D அப்பனா இங்க என்ன அர்த்தம் உங்களுக்கு C பக்கத்துல பாத்தீங்க அப்படினா யார் வர மாட்டாங்களா D வர மாட்டாங்க ஓகேவா C does not sit next to D அப்ப பாருங்க C பக்கத்துல யார் வர மாட்டாங்க உங்களுக்கு D வர மாட்டாங்க கொடுத்துட்டாங்க ஓகே இப்போ ஃபில் பண்றீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் நம்ம ஃபில் பண்ணலாம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஃபில் பண்றோம் அப்படினா எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல வந்து C இங்க உட்கார வச்சிருக்கோம் and E
அண்ட் இ நம்ம இங்க வந்து உட்கார வச்சிடலாமா ஓகேங்களா. அப்ப பாருங்க CEA ஓகேங்களா, நமக்கு இந்த ஆர்டர் ஃபில் பண்ணியாச்சு ஓகேவா. இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க, F மற்றும் D க்கு இடையில யார் வரணும், D வரணுமா. இப்ப இந்த இடத்துல நீங்க ஃபிக்ஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து யார் கண்டிப்பா வரக்கூடாது, D வரவே கூடாது. பிகாஸ் வந்து நம்ம வந்து என்ன கொடுத்துட்டாங்க, C does not sit நியர்பை D கொடுத்துட்டாங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இங்க நீங்க D வச்சிடலாம், இங்க நீங்க F வச்சிடலாம். ஓகே, சோ இங்க இருந்து யாரை வச்சிடலாம், நம்ம B வச்சிடலாம், ரொம்ப ஈஸியா வச்சிடலாம் நம்ம B ஓகேங்களா. சோ வேற கொடுத்துடலாம் கண்டிஷன், நமக்கு வேற நம்ம கண்டிஷன் கொடுக்கல, இவ்வளவு கொடுத்துறோம் ஓகேங்களா. இப்ப கொடுத்த கண்டிஷன் பாருங்க, B is between F and D ங்களா, B is between F and D and E is between A and C, E is between A and C கொடுத்துட்டாங்க. A பக்கத்துல FO DO வரக்கூடாது, A பக்கத்துல நமக்கு என்னது E மட்டும் தான் இருக்காங்க, வேற யாருமே நமக்கு இல்ல. அண்ட் பாருங்க C does not sit next to D, அப்ப C பக்கத்துல கண்டிப்பா நமக்கு யாரும் வரக்கூடாது, D வரக்கூடாது. அப்ப இதான் உங்களுடைய ஆர்டரா இருக்க போகுது. ஓகே, இப்ப என்ன விஷயம் கேட்டாங்கன்னா F is between which of the following two persons, யாருக்கு நமக்கு F is between C and B சொல்லலாமா. ஓகே, the answer will be option B will be your answer. ஓகேவா. சோ இந்த क्वेश्चन என்ன செய்யணும் அப்படின்னா சால்வ் பண்றப்ப ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கீழ வந்து நீங்க சால்வ் பண்ணிக்கோங்க, ஃபைனலா நீங்க ஃபைனல் ஆன்சருக்கு நீங்க போக ஆரம்பிக்கணும் ஓகேவா. இப்ப இந்த क्वेश्चन பாருங்க, சோ இந்த மாடல் பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி என்ன செய்வாங்கன்னா எல்லா பேரும் வந்து ஒரு கான்செப்ட் இருக்கு, நெட் வேல்யூ கான்செப்ட் என்னது அதுல போவாங்க ஒரு சிலர்லாம். சோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அந்த நெட் வேல்யூன்ற கொஞ்சம் நீங்க என்னது கொஞ்சம் லாஜிக்கா திங்க் பண்ணி போற மாதிரி இருக்குது. ஓகே, இதுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா கோயிங் பை ஆப்ஷன்ஸ் போயிருங்க, இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் ஓகேவா. இப்போ சால்வ் பண்ற கவனிங்க, an employer pays 20 rupees for each day worker works and that's 3 for each day he is idle. அப்படின்னா என்ன பண்ணா ஒருத்தர் இருக்காரு, எக்ஸாம்பிளுக்கு ஏன்னு ஒருத்தர் இருக்காரு, அவரு அந்த ஒர்க்கிங் போனாருன்னா அவரது 20 rupees ஏர்னிங் as salary. அவர் அன்னைக்கு வேலைக்கு போகல அப்படின்னா ஓகேவா அவன்கிட்ட ஓகேவா என்ன செய்வாங்க 3 ரூபாய்க்கு அவங்க என்ன பண்றாங்க கழிச்சிடுறாங்க அப்படின்றாங்க. அப்ப பாத்தீங்க அப்படின்னா நெட் வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து 17 தான், புரியுதுங்களா. அந்த வந்து 2 days போறாரு, அப்ப 2 daysல ஒரு நாள் வேலைக்கு போறாருன்னா அவருக்கு 20 ரூபா, ஒரு நாள் வேலைக்கு போலாம் நமக்கு என்னது -3 ரூபாய். அப்ப இங்க பாருங்க உங்களுக்கு எத்தனை ரூபாய் கிடைக்குது, 17 நெட் வேல்யூ கிடைக்குது. அப்ப நீங்க நினைச்சுவாங்க ஒரு சிலர் இந்த கான்செப்ட்ல போயிடுவாங்க ஓகேவா. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா கோயிங் பை ஆப்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, இப்போ கோயிங் பை ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா at the end of the 60 days the worker got 280 rupees அப்படின்னா அப்ப அவரு 60 நாள் வேலைக்கு போயிருக்காரு, at the end of the day he got a 280 rupees அவர் வாங்கியிருக்காரு ஓகேவா. எத்தனை நாள் போயிருக்காரு, he go for a 60 days. ஓகே, அப்ப வரவேண்டிருக்காரு 60 நாள் வேலைக்கு போயிருக்காரு, 60 days வேலைக்கு போயிருந்தாருன்னா எத்தனை ரூபா வாங்கியிருக்காரு, நமக்கு 250 ரூபா வாங்கியிருக்காருன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா எத்தனை நாள் வந்து என்னது வேலை செய்யலாம் கேட்டிருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 30 எடுத்து பாருங்க ஆப்ஷன்ஸ்ல 30 டே அவர் வேலைக்கு போயிருக்காரு அப்படின்னா அவர் நினைச்சுவாங்க ஒரு நாளைக்கு 20 ரூபா கொடுத்தாங்கன்னா அவருக்கு 600 ரூபா சம்பளம் வந்துடும் ஓகேவா. இது 30 நாள் அவர் வேலைக்கு போகல அப்படின்னு நினைச்சுவாங்க -3 ரூபாவா. அப்புறம் இப்ப கழிஞ்சவங்க என்ன சொல்றது -90. அப்ப 510 தான் நமக்கு ஆன்சர் வருது. நமக்கு வந்து யாரும் வரல 280 வரல. அப்ப ஆப்ஷன் ஏ வர மாட்டாங்க. இதே ஆப்ஷன் பி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா 35னா அவர் என்னது வேலைக்கு போகல அப்படின்னா எத்தனை போயிருப்பாரு 25 days போயிருப்பாரு. பிகாஸ் டோட்டலா 60 days. அப்ப 25 days போயிருந்தாருன்னா ஒரு நாளைக்கு 20 ரூபாய் அப்படின்னா ஒரு 500 ரூபாய். 35னா போகல அப்படின்னா 105 ரூபாய் கழிப்பாங்க. அப்ப இங்கேயும் பாருங்க நமக்கு 280 வரல. அப்ப வந்து லாஸ்ட் அந்த டிஏ ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேவா. ஏன்னா இது ஃபுல் நம்பரா இருக்கு அதுக்காக சொல்றேன். இப்ப 40 நாள் அவர் வந்து 20 கண்டிப்பா நினைச்சு வேலைக்கு போயிருப்பாரு. அப்ப 40 நாள் வந்து வேலைக்கு போகல. அப்ப பாருங்க நமக்கு என்ன வருது 60 வருது. இப்ப 20 நாள் வந்து வேலைக்கு போயிருந்தாருன்னா ஒரு நாளைக்கு ஒரு 20 ரூபாய் சம்பளம் he got 400 rupees. அவர் வேலைக்கு போகல அப்படின்னா அவனுச்சுவாங்க ஒரு நாளைக்கு 3 ரூபாய் கழிப்பாங்க. அப்ப வந்து 120 ரூபாய் வந்து இங்க இருந்து கழிச்சிருவாங்க. இந்த ஃபைனல் ஆன்சர் நமக்கு என்ன வருது 280 வருது. the answer will be option D will be our answer. That's all. Okay. அதர் क्वेश्चन பாத்தீங்க அப்படின்னா क्वेश्चन நம்பர் क्वेश्चन நம்பர் 3 பாத்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இது வந்து பேஸ்ட் ஆன் தி உங்களுடைய பசில்ஸ் மாடல் தான். நம்ம இங்க செக் பண்ணலாம் பசில் சார். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துட்டாங்கன்னா A is richer than B கொடுத்துட்டாங்க. அப்ப இங்க யாரெல்லாம் வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா A இருக்காரு, B இருக்காங்க, C D அல்லது V காக E இருக்காங்க ஓகேவா.
டோட்டலா we have 5% இங்க இருக்காங்க 5%. ஓகே சோ ஃபர்ஸ்ட் என்ன செய்யலாம்? அப்ப நம்ம ஈஸியா போயிரலாம். A is richer than B ங்களா? அப்ப A and B ஐ கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்க அப்படினா யாருங்க வந்து பணக்காரங்க? A is யாரு? richer than B. அப்ப என்னது? B ஐ கம்பேர் பண்றப்ப யாரு வந்து பணக்காரங்க? A பணக்காரங்க. புரியுதா உங்களுக்கு? தென் பாருங்க C is richer than A அப்படினா when comparing C ஓகேவா? அப்ப C A கம்பேர் பண்றப்ப யாருங்க பணக்காரங்க? C இங்க என்னது? பணக்காரங்க. அடுத்து என்ன கொடுத்துட்டாங்க? D is richer than C. அப்ப C ஐ கம்பேர் பண்றப்ப D என்னது? அவங்களுடைய பணக்காரங்க கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன கொடுத்துட்டாங்க? E is the richest of all. அப்படினா என்ன பண்ணா இருக்குல என்னது? மிகப்பெரிய பணக்காரர் யாரா? E தானா? ஓகேங்களா? அப்ப என்னது? இங்க நம்ம E ஐ வச்சிரணும். அப்ப இந்த ஆர்டர்ல பாத்துட்டீங்க அப்ப என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா if they arrange in the manner ஓகேவா who is in the middle position கேள்வி கேட்டிருக்காங்க. யார் இப்ப மிடில்ல இருக்காங்க? யார் இருக்காங்க? C தான் இருக்காங்க. ஓகேவா? the answer will be நமக்கு ஆப்ஷன் C will be your answers. ஓகே 104வது क्वेश्चन கவனிங்க. There are 6 people இருக்காங்க in a hexagonal way. It's a very important question. Okay ஏன் சொல்றா அப்படினா இதே மாடல்ல பாத்தீங்கன்னா எஸ்ஏ क्वेश्चन ஒன்னு கேட்டிருந்தாங்க 2023ல they given us the pentagonal model கேட்டிருக்காங்க நமக்கு. ஓகே and it's based on the hexagonal shape. Okay அப்ப இந்த மாடல் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா hexagonal shapeல ஃபர்ஸ்ட் நீங்க என்னது hexagonal நீங்க என்னது ஃபர்ஸ்ட் டிரா பண்ணி வச்சுக்கணும். ஓகே தென் நம்ம இந்த क्वेश्चन சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே அப்ப நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம் நம்ம hexagon. ஓகே இப்போ என்ன சார் ஒரு क्वेश्चन கொடுத்திருக்காங்க பாத்தீங்க அப்படினா all the sides of a hexagon so formed are same length. Okay A is not adjacent to B or C. Okay அப்ப A பாத்தீங்க அப்படினா யாரு பக்கத்துல வர மாட்டாங்களா? B க்கு பக்கத்துல வர மாட்டாரு. அந்த என்னது? C பக்கத்துல வர மாட்டாரு. D is not adjacent to C இங்க R E உங்களுக்கு C R E வந்துரும் உங்களுக்கு. அப்ப D வந்து என்னது? யார் பக்கத்துல வர மாட்டாங்க உங்களுக்கு? C பக்கத்துல வர மாட்டாங்க. அந்த என்னது? E பக்கத்துல வர மாட்டாங்க. and பாருங்க B and C are adjacent. F is in the இந்த நமக்கு முக்கியமான ஓகேவா? யாரு பாருங்க F is in the middle of D and C அப்படினா நம்ம இந்த இடத்தை எடுத்துக்கலாம். F தான் என்னது? in the middle position யாருக்கு? D and C. ஓகே இப்போ இதுக்கு முந்தின வார்த்தை பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க? B and C are adjacentங்களா? அப்ப இங்க பாருங்க B and C are both are adjacent. அவ்வளவுதான். இப்போ ரிமைனிங் யாரெல்லாம் இருக்காங்க? இருக்கக்கூடிய பர்சன்ஸ்ல A B C D E F ல ஓகேவா? என்ன யார் இருக்காங்க? A and யார் இருக்காங்க? E இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா B க்கு பக்கத்துல யார் இருந்தது? யார் வந்து ஓகேவா? யார் வந்து வர மாட்டாங்க? A வர மாட்டாங்க. அப்ப கண்டிப்பா நம்ம A வை இங்க தான் வைக்க போறோம். ஓகேவா? அது when comparing D பக்கத்துல வந்து ஓகேவா யார் வரக்கூடாது? E வரக்கூடாது. அப்ப நம்ம கண்டிப்பா இங்க நம்ம E வைக்க போறோம். that's all. ஓகே இப்போ கேள்வி கேட்றாங்க பாருங்க F என்பது D கேள்வி கேட்றாங்கன்னா கீழே உள்ளவற்றுள் அருகாமையில் இல்லாத ஜோடி கேள்வி கேட்டிருக்காங்க. அருகாமையில் அல்லது இல்லாத ஜோடி கேட்டிருக்காங்களா? அப்ப பாத்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து பக்கத்துல எல்லாம் பாருங்க A and F ஓகேவா? A இங்க இருக்காங்க என்னது? F இங்க இருக்காங்க என்னது? they are the answers. மத்தவங்க கம்பேர் பண்ணுங்க D and F both are என்னங்க? neighbors. B and E both are neighbors. C and F both are neighbors. அப்ப A and F என்னது? both are not neighbors. the answer will be option A will be your answers. that's all. okay so அடுத்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னா क्वेश्चन பண்ணது 105 பார்க்கலாம். 105 பாத்தீங்க அப்படினா என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா இட்ஸ் a very important question. நீங்க வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படினா ஒரு கான்செப்ட் இருக்கு அரித்மெட்டிக் டிவிஷன். நீங்க என்ன சொல்வாங்கன்னா கேப் கான்செப்ட் வாங்க. சோ கேப் கான்செப்ட் பாத்தீங்க அப்படினா என்ன சார் அப்படினா கொடுக்கப்பட்ட ஓகேவா ஃபர்ஸ்ட் அந்த क्वेश्चन நல்லா கவனிங்க. there are 8 mango trees in a straight line. the distance between the each mango tree is 3 மீட்டர் நமக்கு கொடுத்துட்டாங்க. அப்ப இதுல பாத்தீங்க அப்படினா there are 8 mango trees நம்மட்ட இருக்குது. 8 mango trees நம்மட்ட இருக்குது. சோ நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம் 1 2 3 4 5 6 7 8 mango trees இருக்குது. ஓகே அப்ப என்ன சொல்றாங்க? there is a distance between the two mango tree பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்து 3 மீட்டர். அப்ப இங்க நமக்கு 3 மீட்டர்ஸ். இங்க நமக்கு 3 மீட்டர்ஸ். ஓகேவா? என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 8th and first mango tree கேட்டிருக்காங்க. ஓகேவா? நீங்க என்ன பண்ணிருக்க கூடாது அப்படின்னா எடுத்தோன்னே 8th mango tree அப்படின்னா ஒரு இதுக்கு என்னது 3 மீட்டர் இருக்குது. ஸோ 8 × 3 = 24. நீங்க என்னது போட்டுக்க கூடாது ஆன்சர் எடுத்தோன்னே நீங்க. ஓகே அப்ப இங்க வந்து என்ன சார் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க கம்பேர் பண்ணுங்க. there are 8 trees. how many gaps வேணுங்க? 1 2 3 4 5 6 7 gaps. ஓகேங்களா? இந்த மாதிரி நமக்கு क्वेश्चन இருக்கும். அப்ப 8 trees நம்மட்ட இருக்குது. but we got only 7 gaps. இதே மாதிரி தான் இருப்பாங்க. there are 3 friends இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு உள்ள அந்த இதுல கேப் பாத்தீங்க அப்படின்னா 5 மீட்டர் அப்படின்னா ஓகேவா? அப்ப வந்து எத்தனை கேப் இருக்கும்? A B C we have 3 friends இருக்காங்க.
அப்ப எத்தனை கேப் இருக்குது? we have only 2 gaps. அப்ப என்னைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அந்த எண்ணிக்கைக்கு நமக்கு ஒன்று குறையும். இப்போ 3 பேர் இருந்தா நமக்கு என்னது 2 கேப்ஸ் இருக்கும். ஓகேவா? அப்ப 8 பேர் இருந்தா we have 7 gaps இருக்குது. அப்ப என்ன சொல்றோம் அப்படின்னா 7 × 3 = 21 will be your answer. That's all. ஓகேவா? சோ கொஞ்சம் யோசிச்சு போடுறோம். ஓகேவா? ஆப்ஷன் பி தான் ஆன்சர், ஆப்ஷன் ஏ உங்களுக்கு ஆன்சர் கிடையாது. ஓகே, क्वेश्चन ஆறா क्वेश्चन கவனிங்க. என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா PQRST அப்படிங்கற சர்க்கிள். ஓகேவா? ஃபேசிங் சென்டர் கொடுத்துட்டாங்க. சர்க்கிள்ல பாத்தீங்கன்னா 2 மாடல்ஸ் நம்ம இருக்குது. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபேசிங் சென்டர் ஒன்று இருக்குது, இன்னொருத்தவங்க யார் நமக்கு வந்து ஃபேசிங் அவுட் சைடு இருக்காங்க. ஓகேவா? இப்ப ஃபேசிங் சென்டர் மாடல்ல பாருங்க. ஓகேவா? இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா எப்படி சார் மாடல் இருக்கும் அப்படின்னா இதுல நீங்க வந்து கிளாக் வைஸ்ல போனீங்க அப்படின்னா லெஃப்ட் வந்துருவாங்க. பாருங்களேன், இப்ப இங்க ஒருத்தர் இருந்தாருன்னா இவருக்கு ஓகேவா, இவருக்கு லெஃப்ட், இவங்க இந்த பக்கம் யார் நமக்கு இவங்க வந்து ரைட். அப்ப கிளாக் வைஸ்ல போனா யார் நமக்கு லெஃப்ட், கோயிங் பை ஆன்டி கிளாக் வைஸ் இவங்க நமக்கு யார் நமக்கு ரைட். ஓகே, அப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா if r is immediate left of t. ஓகே, இதான் क्वेश्चन ஆரம்பிக்குது. ஓகேவா? அப்ப என்ன பண்றாங்கன்னா r ஓகேவா எங்க இருக்காங்க, r வந்து immediate left of tங்களா. அப்ப t னுடைய என்னது அடுத்த லெஃப்ட்ல யார் இருக்காங்க, r இருக்காங்க சொல்லிட்டாங்க. அடுத்து பாருங்க p is between s and t. அப்ப s and t கிடல யார் இருக்காங்க நமக்கு p இருக்காங்களா. இருக்கக்கூடிய 5 பேத்துல பாத்தீங்கன்னா யார் இங்க இருக்காங்க p r s t இருக்காங்க. ஓகேவா? அப்ப வந்து இல்லாத ஆள் யார் நமக்கு q நமக்கு என்னது இல்லாத ஆளு. இவ்வளவுதான் முடிஞ்சு நம்ம क्वेश्चन. ஓகே, என்ன கேள்வி கேட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா who is to the immediate left of r. r னுடைய என்னது immediate left யாருன்னு கேட்டிருக்காங்க. யார் நமக்கு ஆன்சர் q will be our answer. The answer will be option b will be your answers. ஓகே, அடுத்து ஏழாவது क्वेश्चन கவனிக்கலாம். நம்ம ஏழாவது क्वेश्चन பாத்தீங்க அப்படின்னா சோ ஏழாவது क्वेश्चन முக்கியமான क्वेश्चन. இந்த क्वेश्चन எதை பேஸ் பண்ணி கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா based on your alpha numeric reasoning அதை பத்தி வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. அப்ப இந்த क्वेश्चन எப்படி ஃபர்ஸ்ட் பாத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து we have to make a note. நீங்க என்ன ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க, ஒரு நோட் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் எடுக்கணும். ஓகேவா? அப்படி இந்த நோட் பாத்தீங்க அப்படின்னா எப்படி எடுக்க போறீங்க பாத்தீங்கன்னா கொடுக்கிற क्वेश्चन நல்லா கவனிங்க. how many such consonants are there in the above sequence of the following immediately followed by a number and immediately preceded by a vowel. பாத்தீங்க அப்படின்னா கான்சனன்ட் இருக்குது அப்படின்னா ஓகே தமிழ்ல தெளிவா கொடுத்திருப்பாங்க. எனது மெய்யெழுத்துக்கு முன்னால் என்னது ஒரு உயிர் எழுத்து. அப்ப கான்சனன்ட்க்கு ஓகேவா ஃப்ரண்ட்ல யார் நமக்கு வரணும், வவல்ஸ் வரணும். கான்சனன்ட்க்கு அடுத்து நமக்கு யார் வரணும், நம்பர்ஸ் வரணும். அப்ப நீங்க பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா வவல் கான்சனன்ட் எடுத்து நம்பர் வந்து வரணும். ஓகே, அப்ப நீங்க வந்து எதை சார் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா கொடுக்கப்பட்ட வார்த்தையில யாரெல்லாம் கான்சனன்ட் அதை நீங்க ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே, இப்ப கீழே கொடுக்கப்பட்ட வார்த்தையை ஃபுல்லா கவனிங்க. அப்ப இதை பாத்தீங்கன்னா யாரெல்லாம் பாருங்க கான்சனன்ட் சொல்லிட்டு m is a consonant. ஆனா இங்க இது கொடுக்கப்பட்ட வார்த்தையை பாருங்க கான்சனன்ட் ஃப்ரண்ட்ல யார் வைக்கானது we want vowels. இங்க there is no vowels. அப்ப இங்க நம்ம சேர்க்க முடியாது. ஓகே, அடுத்து e என்றது நமக்கு vowel. ஓகே, சேர்க்க கூடாது. r எடுத்துக்கோங்க. என்னது r என்ற சாரிசிக்கானது கான்சனன்ட். ஆனா கான்சனன்ட் முக்கிய ஃப்ரண்ட்ல வந்து வைக்கானது we want யாரு vowel நமக்கு தேவைப்படுது. பட் ஹியர் என்னது देखिए சிம்பல்ஸ். அப்ப என்னது இங்க சேர்க்க கூடாது. ஓகேவா? இப்ப b நம்ம எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா b ஃப்ரண்ட்ல யார் இருக்காங்க, கான்ஸ்டன்ட் இருக்காங்க. ஓகே, and take a k. இப்போ இந்த பாத்தீங்க அப்படின்னா a k7 பாத்தீங்க அப்படின்னா kன்றது கான்ஸ்டன்ட். ஓகே, ஃப்ரண்ட்ல யார் இருக்காங்க வவல். ஓகே, அடுத்து யார் இருக்காங்க நம்பர். அப்ப இது நமக்கு என்னது ஓகே. அப்ப பாருங்க வவல் கான்ஸ்டன்ட்க்கு அடுத்து யார் நமக்கு நம்பர். ஓகேவா? அப்ப நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து கவனிங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா take a d நம்ம எடுக்க முடியாது. ஏன் எடுக்க முடியாதுன்னா ஃப்ரண்ட்ல வவல். ஓகே, பட் அடுத்தது நமக்கு வந்து யார் இல்ல, நம்பர் இல்ல. ஓகே, and then பாத்தீங்க அப்படின்னா take it in4 பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்ல யார் இருக்காங்க vowel and பேக்ல யார் இருக்காங்க நம்பர். அப்ப இவங்க வந்து நம்ம எடுத்துக்கலாம். then f எடுக்க முடியாது, h எடுக்க முடியாது. ஓகேவா? that's all. அடுத்து நம்ம क्वेश्चन நம்மட்ட இல்ல. ஓகே, அப்ப தரது only we have 2 answers. யாரெல்லாம் அப்படின்னா a k7 அடுத்து யார் நமக்கு in4 we got answer. ஓகே, then அடுத்து பாத்தீங்க அப்படின்னா क्वेश्चन 8 பார்க்கலாம். நம்ம 8 क्वेश्चन பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் a very very important question. ஆர்டர் அண்ட் ரேங்க் क्वेश्चन அடிக்கடி கேட்பாங்க. இந்த क्वेश्चन्सலாம் டிஎன்பிஎஸ்சில அதிகமா இந்த क्वेश्चन அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த क्वेश्चन பாத்தீங்கன்னா ஆர்டர் அண்ட் ரேங்க்ஸ் னு சொல்லுவாங்க. அப்ப ஆர்டர் அண்ட் ரேங்க்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்க பாருங்க. இஸ் based on என்னது எக்ஸாமினேஷன் சம்பந்தப்பட்ட பேஸ் பண்ணி உங்களுக்கு கேட்டிருக்காங்க கேள்வி. அப்ப கவனிங்க, மோகன் gets 3 marks for each correct question and loses 2 marks for each wrong answer. அப்ப பாத்தீங்க அப்படின்னா மோகன் ஒருத்தர் இருக்காராம். அவர் வந்து எக்ஸாம்ல ஓகேவா கரெக்டா போட்டாரானது he got a
plus 3 marks. ஓகேவா? இதே क्वेश्चन வந்து ராங்கா போடுறானது he lose -2 marks. ஓகேவா? இந்த மாதிரி நடந்து பாக்குறாரு. ஓகே. அப்ப பாத்தீங்க அப்படினா he attempts 30 questions என்னது getting 40 marks எடுத்திருக்காரு. அப்ப வந்து எத்தனை क्वेश्चन அவரது கரெக்ட்டா போட்டுருக்காருன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்ப இத வந்து பாத்தீங்க அப்படினா அந்த கோயிங் பை ஆப்ஷன்ஸ்ல போயிரலாம். ஃபர்ஸ்ட் 30 क्वेश्चन அவர் போட்டுருக்காருல 30 क्वेश्चनல பாத்தீங்க அப்படினா அவர் கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ஸ்லாம் இவங்க யாருங்க உங்களுக்கு வந்து அவரது கரெக்டா போட்டுருக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஓகேவா? அப்ப 30 क्वेश्चनல 10 क्वेश्चन அவர் கரெக்டா போட்டுருக்காரு, 20 क्वेश्चन தப்பா போட்டுருக்காருன்னு. ஓகேவா? செக் பண்ணி பாருங்க. 10 × 3 நமக்கு என்ன வருது 30. ஓகே. அடுத்து பாருங்க 20 × 2. ஓகேவா? அப்ப கண்டிப்பா பாருங்க நமக்கு வந்து நமக்கு டோட்டல் வந்து 40 வராது. ஏன்னா அவங்க வந்து நம்ம வந்து என்ன கொடுத்துட்டாங்க 30 क्वेश्चन போடுறது he got 40 மார்க்ஸ் கொடுத்திருக்காங்க. இங்க நமக்கு என்னது 40 மார்க்ஸ் வரதுக்கான சான்ஸே கிடையாது. தென் கோயிங் பை ஓகேவா ஆப்ஷன் சி எடுத்துக்கலாம். நம்ம சி எடுத்து பாருங்க என்னது 20 क्वेश्चन. அப்ப 30 क्वेश्चनல வரது 20 क्वेश्चन கரெக்ட்டா போட்டுருந்தாருன்னா சிங்கிள் क्वेश्चन கரெக்ட்டா வரது he got 3 மார்க்ஸ். அப்ப அவருக்கு வந்து 60 மார்க்ஸ் கிடைச்சிருக்கும். தென் கீழ பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா தப்பா போட்டு பாரா. அப்ப இங்க பாருங்க இப்ப ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் ஓகேவா ராங் क्वेश्चन ஓகேவா he loses 2 marks. அப்ப பாருங்க 10 × 2 20. so 60 - 20 we got 40 marks நமக்கு என்னது வருது. the answer will be option C will be your answer. ஓகே புரியுதா? அப்ப பாத்தீங்கன்னா இந்த மாடலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நெட் வேல்யூ மாடல் வச்சு போகலாம். அது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்னது இந்த மாதிரி ஆப்ஷன் வச்சு போயிடலாம் உங்களுக்கு. புரியுதுங்களா? சோ ரொம்ப ஈஸியான மாடல் உங்களுக்கு. ஓகே அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். அடுத்த क्वेश्चन பாருங்க 109வது क्वेश्चन பாருங்க. இது என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸ்பெஷல் ஆர்டர் அண்ட் ரேங்க்ஸ் தான் கேட்டிருக்காங்க. சால்வ் பண்ணலாம். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துட்டாங்கன்னா D is taller than C. அப்ப C ஐ கம்பேர் பண்றப்ப யாருங்க ஹைட் இருக்காங்க D என்னது ஹைட்ல இருக்காங்க. ஓகேவா? பட் not as tall as B அப்படினா என்ன அர்த்தம்னா இப்ப C ஐ கம்பேர் பண்றப்ப யார் ஹைட்ல இருக்காங்க D. ஓகே when you comparing with B D is not a height. அப்ப வந்து யார் ஹைட் B தான் ஹைட் உங்களுக்கு. ஓகேவா? அடுத்து கொடுத்துட்டாங்க C is taller than A. அப்ப A வை கம்பேர் பண்றப்ப யார் இருக்காங்க டாலரா C இருக்காங்க. that's all. ஓகே இப்போ என்ன கேட்றாங்கன்னா who among A B C and D is the tallest கேட்டிருக்காங்க. அப்ப கொடுக்கப்பட்டவங்க யார் வந்து யாருங்க tallest B is another tallest. ஓகேவா? ஆப்ஷன் B will be another answer. that's all. ஓகே அடுத்த क्वेश्चन 110 பார்க்கலாம். ஓகேவா? 110 பார்த்துட்டீங்க அப்படின்னா ஓகே 110 கவனிங்க. என்ன அர்த்தம் பாருங்க the given statements and based on another conclusion it's your another syllogism கொடுத்திருக்காங்க. syllogism கொடுத்திருக்காங்க. syllogism பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு கிளாஸ்ல எப்பலாம் டீச் பண்ண அப்படின்னா either you going by a single statement conclusion இருக்குது அல்லது பிக்சர் இருக்குது. ஓகே சோ இந்த क्वेश्चन பார்த்தா வந்து சும்மா இன்ட்ரோடக்ஷன் டீச் பண்ணி முடிச்சிடுறேன். ஓகேவா? இது கீழ 7 क्वेश्चन இருக்கு. அது வந்து கொஞ்சம் பிரீஃபா பார்க்கலாம். நம்ம எலாபரேட்டா பார்க்கலாம். ஓகே அப்ப இந்த क्वेश्चन பாருங்க என்ன கொடுத்துறாங்கன்னா some pens or books எப்படி டிரா பண்ணுவீங்க? some pens or books. இவங்க பென்ஸ்னா யார் நமக்கு வந்து books. அடுத்து கொடுத்துட்டாங்க all books are rods. அப்ப என்னது all books are என்னது rods. அப்ப இங்க எதெல்லாம் சார் வரும் பாத்தீங்க அப்படின்னா இங்க யாரெல்லாம் வருவாங்கன்னா சம்மோட பென்னோ புக்கோ ராட் என்னது ஆல்வேஸ் ட்ரூ. அதாவது பாத்தீங்க அப்படின்னா சம் பென்ஸ் ஆர் புக்ஸ் வரலாம் ஆர் சம் புக்ஸ் ஆர் பென்ஸ் வரலாம். ஓகேவா? இப்படி வரலாம் நமக்கு ஸ்வாப் ஆகாம. அதர்வைஸ் சம் பென்ஸ் ஆர் நமக்கு ராட்ஸ் வரலாம் ஆர் சம் ராட்ஸ் ஆர் நமக்கு பென்ஸ் வரலாம். ஓகே அடுத்து கவனிங்க சம் புக்ஸ் ஆர் வரலாம் ராட்ஸ் வரலாம். ஓகேவா? அப்ப இந்த ஆர்டர்ல பாத்துட்டீங்க அப்படின்னா என்ன வரும் பாத்தீங்கன்னா ஆல் பென்ஸ் ஆர் நமக்கு ராட்ஸ் கொடுத்திருக்காங்க. பென்ஸ் இங்க இருக்காங்க ராட்ஸ் இங்க இருக்காங்க. ஓகேவா? நமக்கு சம்தானது பாசிட்டிவா வருது. ஆல் நமக்கு வரல. ஃபர்ஸ்ட் ஒன் வராது. ஓகேவா? அடுத்து கவனிங்க சம் பென்ஸ் ஆர் ராட்ஸ் யாரெல்லாம் வரலாம்? பென்ஸ் வரலாம். இங்க நமக்கு யாரெல்லாம் ராட்ஸ் வரலாம். இங்க நமக்கு 2 வருது. ஓகே 3 கவனிங்க சம் புக்ஸ் ஆர் பென்ஸ் சம் புக்ஸ் ஆர் பென்ஸ். ஓகேவா? அப்ப நமக்கு ட்ரூவாக ஆரம்பிக்குது. ஆல் ராட்ஸ் ஆர் பென்ஸ் ராட்ஸ் இங்க இருக்காங்க பென்ஸ் இங்க இருக்காங்க. நமக்கு ட்ரூ ஆகாது. ஓகே அப்ப நமக்கு ஆப்ஷன் ஆப்ஷன் 2 and 3 will be correct. your answer will be option B will be your options. okay question number 11 பாத்தீங்க அப்படின்னா எஸ் ஓகே 11 கவனிங்க என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா 6 9 6 9 9 6 ஒரு ஆர்டர் கொடுத்துட்டாங்க. இந்த ஆர்டர்ல என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா கொடுக்கப்பட்ட ஆர்டர்ல
பிஃபோர் 6 வரணும், அடுத்தது ஆஃப்டர் 6 வரணும், இன்பிட்வீன் யார் இருக்கணும் 7 இருக்கணும். அதாவது பாத்தீங்க அப்படின்னா அவங்க என்ன வரணும் அப்படின்னா இங்க 6 வரணும், இங்க 6 வரணும். ஓகேவா, சென்டர்ல யார் இருக்கணும், உங்களுக்கு 7 இருக்கணும். அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எடுக்கக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கணும் அப்படின்னா 676 இருக்கணும். உங்களுக்கு இவ்வளவு சிம்பிளா எடுத்துக்கலாம். ஓகே, அப்ப 676 அப்படின்னா கொடுக்கப்படுற நம்பர் நீங்க வந்து எதை மட்டும் தான் போக்கஸ் பண்ண போறீங்க அப்படின்னா 7 மட்டும் போக்கஸ் பண்ணுங்க. 7க்கு என்னது ஃப்ரண்ட்ல 6 வரணும், அடுத்தது பேக்ல நமக்கு 6 வரணும். ஓகேவா, அப்படி பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க 7 இங்க பாருங்க 676 பிடேகிடஸ். ஓகேவா, இங்க 7 இருக்குது, பட் ஃப்ரண்ட்ல யார் இருக்காங்க 9. அப்ப வந்து இது எடுக்க கூடாது நம்ம. ஓகேவா, இங்க பாருங்க 7 ஃப்ரண்ட்ல யார் இருக்காங்க 9 எடுக்க கூடாது. இங்க பாருங்க 7 ஃப்ரண்ட்ல இருக்காங்க, 7க்கு ஃப்ரண்ட்ல 6 இருக்குது. ஓகே, பட் பேக்ல யாரு இல்ல, 6 நமக்கு என்னது இல்ல. அப்ப there is only one condition, the answer will be option A will be our answer. That's all. Okay, 112 பாத்தீங்க அப்படின்னா ஓகே, இப்போ இந்த ஆர்டர் கொடுத்துட்டாங்க. என்ன சார் क्वेश्चन கொடுத்துருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா கொடுக்கப்பட்ட சீரிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அண்ட் ஆஃப் நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னா எழுது ரிவர்ஸ் ஆர்டர் எழுத போறீங்க. சோ ஆஃப் ரிவர்ஸ் ஆர்டர் எழுதிட்டு பாத்தீங்க அப்படின்னா என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா which element will be the 14th from the right end. அப்போ கொடுக்கப்பட்டது இவங்க நமக்கு வந்து லெஃப்ட் எண்ட். உங்களுக்கு எது லெஃப்ட் ஹேண்ட் அவங்களுக்கு வந்து லெஃப்ட் எண்ட். ஓகேவா, உங்களுக்கு எது ரைட்டோ அதாவது உங்களுடைய ரைட் எண்ட். நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகேவா, உங்களுக்கு எது லெஃப்ட் ஆனது அதாவது உங்களுடைய லெஃப்ட் எண்ட், உங்களுக்கு எது ரைட் ஆனது அதனுடைய ரைட் எண்ட். ஓகே, இப்போ கொடுக்கப்பட்டதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து என்ன பண்றாங்கன்னா ரிவர்ஸ்ல எழுதுறாங்க. அப்ப நம்ம வந்து கவுண்டிங் பண்ணிக்கலாம். சோ 4p பிளஸ் SR 3 6 9 12 15 18 21 அடுத்தது 22 இருக்குது. அப்ப 22ல பாதி நமக்கு என்ன வரும் 11. அப்ப ஈஸியா பிரிச்சுக்கலாமா 3 6 9 அடுத்தது இங்க பிரிச்சுக்கலாம் நம்ம. அப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா யூ ஹேவ் 11 இருக்காங்க, இந்த பக்கம் 11 இருக்கு நம்பர்ஸ். ஓகேவா, அப்போ 11. ஓகேவா, அப்ப வந்து பாத்தீங்கன்னா முதல் ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஓகேவா, அப்பது இது வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து என்ன பண்ண போறாங்களா ரிவர்ஸ் ஆர்டர் வந்து எழுத போறாங்களா. ஓகேவா, ஃபர்ஸ்ட் இந்த क्वेश्चन ஜெனரலா அப்ரோச் பண்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் நம்ம. ஜெனரல் பாத்தீங்க அப்படின்னா இத வந்து கேக்குறாங்க இதுக்கு மாறே வராது உங்களுக்கு 7c greater than z percentage 6d star q at 1 இதுல உங்களுக்கு வந்து மாறவே மாறாது. அடுத்து நெக்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ரிவர்ஸ்ல வர்றாங்க. இப்போ நெக்ஸ்ட் ஹாஃப் ரிவர்ஸ்ல வர்றாங்க அப்படின்னா எப்படி எழுதுறீங்க நீங்க question mark 3a hash b 9r s plus p4 என எழுதிருப்பீங்க நீங்க. அப்ப இந்த ஆர்டர் வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னா ரைட் எண்ட்ல இருந்து they asking the question for 14th கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் நமக்கு தெரியும் இவங்க நமக்கு யாரு 11th 12th 13th இவங்க யாரு நமக்கு 14th 1. the answer will be plus will be our answer. ஓகே, இது பாத்தீங்கன்னா இந்த क्वेश्चनோட ஜெனரல் அப்ரோச். இந்த क्वेश्चन பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா பண்ணலாம் சார். என்ன பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட நம்பர் 22 நீங்க வந்து பாதி பிரிச்சிட்டீங்க 11 தான். ஓகேவா, அப்ப இவங்க மாற போறது இல்ல क्वेश्चनல. ஓகேவா, அடுத்த என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேட்ட கேள்வி பாருங்க ரைட் ஹேண்ட்ல இருந்து they asking the question for 14th மட்டும் கேட்டிருக்காங்க. அப்ப நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க வந்து ஃபுல்லா நீங்க வந்து மாத்திக்க வேண்டிய அவசியமே இல்ல. இவங்க ஓகேவா, இது வரைக்கும் யாரு இருக்காங்க உங்களுக்கு 11th தான். இவங்க யாரு 12 13 14th. ஓகேவா, இது மட்டும் உங்களுக்கு போது மாத்துறது. இதான் நீங்க டோன்ட் வாண்ட் ரைட் இட். கொஞ்சம் சிம்பிளா எடுத்துக்கலாம் ஆன்சர் 4p ஆன்சர் ஈஸியா எடுத்துக்கலாம். ஃபுல்லா எழுதி நீங்க டைப் வேஸ்ட் பண்ணி விடுறேன் உங்களுக்கு. ஓகே, தட்ஸ் ஆல். அடுத்த क्वेश्चन பார்க்கலாம் நம்ம. அடுத்த क्वेश्चन பாத்தீங்க அப்படின்னா 113ல பாத்தீங்கன்னா क्वेश्चन கொடுத்துட்டாங்க அப்படின்னா 113ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ட்ரிக் அப்ளை பண்ணிக்கலாம். என்ன ட்ரிக் பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட क्वेश्चनல இங்க நமக்கு லெஃப்ட் இருப்பாங்க, இங்க நமக்கு யார் இருப்பாங்க லெஃப்ட் இருக்காங்க. சோ கிளாஸ்ல நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான் both are left அப்படினா we have to minus, both are right அப்ப நம்ம we have to minus. ஓகேவா, ஆனா இதே ஆர்டர் பாத்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஒரு ரைட் ஆர் ஒரு ரைட் ஒரு லெஃப்ட்னா we have to go for plus. that's all. ஓகே, அப்ப இந்த ஆர்டர்ல பாத்தீங்கன்னா என்ன சார் கொடுத்திருக்காங்க அப்படினா மேல கொடுத்த எலிமெண்ட்ல ஓகேவா which element is the 7th to the left of 16th element from the left endங்களா. சோ கொடுக்கப்பட்ட வார்த்தை பாருங்க இங்க யாருக்கு left, இங்க யாராங்க left. ஓகேவா, அப்ப both are left we have to minus. அப்ப பண்ணீங்கனா 16thல 7 கழிச்சிருங்க நமக்கு என்ன ஆன்சர் வரும் 9 வருங்களா. that's all. ஓகேவா, இப்போ இந்த வந்து பாத்தீங்கன்னா இந்த 9th வந்து எந்த ஆர்டர்ல பார்க்க போறீங்க லெஃப்ட்ல இருந்து பார்க்க போறீங்களா அதர்வைஸ் என்னது
இந்த பக்கம் இருந்து பார்க்க போறோம் நம்ம. ஓகேவா? இப்போ கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க வார்த்தை. ஓகேவா? என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இந்த வார்த்தை கொடுத்துருப்பாங்க அவங்க. ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு 16th element from the left கொடுத்துருப்பாங்களா? அப்படி என்ன பண்ணா இந்த 9th லெட்டரை வந்து நீங்க இங்கே எழுதி பார்த்தா போதுமானது. அப்ப கவுண்டிங் பண்ணுங்க 1 2 3 4 5 6 7 8 9. the answer will be option A. நீங்க இந்த மாதிரி ஈஸியா போயிடலாம். அதர்வைஸ் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஃபுல்லா 16 கவுண்ட் பண்ணிட்டு திரும்ப 1 செகண்ட் இந்த ஆர்டர்ல 7 கவுண்ட் பண்ணது போத் ஆர் கேட்டிங்க சேம் நமக்கான ஆன்சர் வர போகுது. ஓகேவா? அது ஒரு டைம் வேஸ்ட் எனிவே. அப்ப நான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா क्वेश्चन கொடுக்கப்பட்ட வார்த்தையில லெஃப்ட் இருக்கு ஆர் ரைட் இருக்கு ஆர் லெஃப்ட் ரைட் ஆர் ரைட் லெஃப்ட் இருந்தா அது ஹவ் டு கோயிங் போய் அது இந்த மெத்தட்ல போயிருங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, क्वेश्चन 114 கவனிங்க நீங்க. ஓகேவா? 114 பத்தினா இருக்கு. 114 ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चनங்க. ஏன் அப்படின்னா வந்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சில கேட்ட ஒரு முக்கியமான क्वेश्चन 114 क्वेश्चन. ஓகே, இப்போ இந்த क्वेश्चन பத்தினா என்ன சார் கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஏபிசிடி ஆல்பபெட் வந்து நமக்கு வந்து நம்பர் கொடுத்திருக்காங்க. ஓகே, எப்படி கொடுத்திருக்காங்க பாருங்க. ஆல்பபெட்ல A to N are represented. ஓகே, எப்படி கொடுத்துட்டாங்கன்னா 14 டைம் 1 கொடுத்துட்டாங்க. அப்படிங்கல A B C T. ஓகேவா? இது ஃபுல்லா வந்து கொடுத்தது வந்து நமக்கு 1 கொடுத்துட்டாங்க. ஓகேவா? and O is by 0 கொடுத்துட்டாங்க. ஓகேவா? சோ O for 0 கொடுத்தாங்க. ஓகேவா? வந்து ஓங்க வந்து 0. ஓகேவா? அடுத்து கொடுத்துட்டாங்க ஆல்பபெட்ல P to Z போறீங்க அப்படின்னா we have to going by a -1 to -11. that's all. இது நமக்கு அவங்க கொடுக்கப்பட்ட ஆர்டர்ஸ். ஓகே, அப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க மட்டும் சக்சஸ் தவிர கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகே, அப்ப சக்சஸ்ன்ற வார்த்தை பாத்தீங்க அப்படின்னா சக்சஸ் SUCCES நமக்கு கொடுத்திருக்காங்க. இப்போ வந்து என்ன சொல்ற அப்படின்னா நீங்க ஏபிசிடில A to N எழுதி அவன் O for 0 எழுதிட்டு P to Z நீங்க ஃபுல்லா நீங்க எழுதி டைத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஏபிசிடி மொத்த ஆர்டர்ல உங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து கோடிங் தேவைப்படுது அப்படின்னா எஸ்க்கு தேவைப்படுது அண்ட் யூ தேவைப்படுது, சி தேவைப்படுது, உங்களுக்கு இ தேவைப்படுது. இங்க பாருங்க சி அப்படியே பாத்தீங்களா ரிப்பீட்டிங், எஸ் பாருங்க அடுத்த யாரும் நமக்கு வந்து ரிப்பீட்டிங். அப்போ யாரெல்லாம் தேவைப்படுறாங்க அப்படின்னா எஸ்ஸுக்கான கோடு தேவை, யூ சி அண்ட் இ உங்களுக்கு வந்து தேவைப்படுது உங்களுக்கு கோடு. ஓகேவா? இது மட்டும் தான் உங்களுக்கு வந்து தேவைப்படுது கோடு உங்களுக்கு. அப்ப இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா எடுத்துடலாம். ஏபிசிடின்ற ஆர்டர்ல நம்பரை வந்து நமக்கு வந்து ஏ பி சி டி அடுத்து இ. ஓகேவா? இந்த ஆர்டர்ல பாத்தீங்கன்னா நம்பர் 14 to 1ங்களா? அப்ப A ஃபார் நமக்கு 14, B ஃபார் 13, C ஃபார் 12, D ஃபார் 11 and E ஃபார் 10. அப்ப பாருங்க இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா E ஃபார் 10 எழுதிக்கலாம் and C ஃபார் நமக்கு என்னங்க 12. ஈஸியா முடிஞ்சு வேலை. ஓகேவா? நீங்க வந்து ஃபுல்லா நீங்க போகலாம் F G H. ஓகே, டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். அடுத்து என்ன கொடுத்துறாங்க பாருங்க. நமக்கு வந்து क्वेश्चन வந்து ஓன்ற வார்த்தையே இல்ல. அப்ப நமக்கு தேவையில்லாத கண்டென்ட். ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துட்டாங்க P to Z ல பாத்தீங்க அப்படின்னா -1 to -11. ஓகே, அப்ப அதுல பாத்தீங்க அப்படின்னா P Q R S உங்களுக்கு போதும். ஓகேவா? and T U உங்களுக்கு போதும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு அடுத்து மீதி யார்தான் உங்களுக்கு S and U உங்களுக்கு தேவையானவங்க. அப்ப P யார் நமக்கு -1, Q -2, R -3, S -4, T -5 and U is -6. அப்ப உங்களுக்கு யார் தேவை? S for -4, U for நமக்கு -6. இது இருந்தா உங்களுக்கு போதுமானது. ஓகேவா? அப்ப S for -4 and U for -6. ஓகே, புரியுதாப்பா? தட்ஸ் ஆல். இப்போ நீங்க இப்போ வந்து என்ன கேட்றாங்க அவங்க என்ன கேட்டாங்க சக்சஸ் என்ற ஆங்கில வார்த்தையில் உள்ள எழுத்துல கூடுதல் நம்மகிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. அப்ப சிம்பிளா போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் என்ன செய்வீங்க? எஸ்க்கு நீங்க -4, U for -6, C for +12 and C for +12, E for +10 and S for -4 and -4. ஓகேவா? இந்த ஆர்டர்லயும் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் பாத்தீங்கன்னா S வந்து S பாருங்க கண்டினியூ பாரு 3 டைம்ஸ்ங்களா? அப்ப என்ன செய்யலாம் நீங்க 3 × -4 பிளஸ் C பாருங்க கண்டினியூ 2 டைம்ஸ்ங்களா? அப்ப 2 × 12 பிளஸ் U 1 டைம் தான் வருது, E நமக்கு 1 டைம் தான் வருது. அப்ப என்ன செய்யலாம் நீங்க E க்கு பிளஸ் போட்டுக்கலாம், U என்ன செய்யலாம் மைனஸ் போட்டுக்கலாம். புரியுதா உங்களுக்கு? S கண்டினியூ ஃபார் 3 டைம்ஸ். அப்ப நமக்கு வந்து 3 × -4 போட்டுக்கலாம். ஓகே, and C கண்டினியூ ஃபார் 2 டைம்ஸ். சோ 2 × 12 போட்டுருக்கோம். இந்த 12ன்றது யார் நமக்கு C கான கீவேர்டு, இந்த 4ன்றது யார் நமக்கு S கான கீவேர்டு, 10 யார் நமக்கு கீவேர்டு E கான கீவேர்டு, இவங்க யார் கீவேர்டு U கான கீவேர்டு. ஓகேவா? இந்த மாதிரி நீங்க ஈஸியா சிம்பிளா போட்டுடலாம். பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு -12 + 24 + 10 - 6. ஓகே, பாத்தீங்கன்னா -18
plus 34 வருவாங்க. the answer will be 16 will be your answer. ஓகே, அப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த क्वेश्चन நீங்க என்ன பண்ணிருக்க கூடாது அப்படின்னா a to n எழுதுறது don't waste your time. அது ஆல்சோ என்னது p2 இசட் நீங்க எழுத வேணாம் உங்களுக்கு. ஏன் அப்படின்னா கொடுக்கப்பட்ட வார்த்தையில யாரெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுறது பாருங்க. நீங்க இந்த மாதிரி பாருங்க ஈஸியா. ஓகேவா, இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து உங்களுக்கு ரொம்ப சேவ் ஆகும். ஓகே, சோ அடுத்த क्वेश्चन பார்க்கலாம் நம்ம. சோ அடுத்த क्वेश्चन பாத்தீங்க அப்படின்னா 115 கேட்டிருக்காங்க. ஓகேவா, அந்த क्वेश्चन கவனிங்க. என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க அப்படின்னா 115ல வந்து how many fours are there in the following series which are just preceded by 7 but not immediately followed by 3. அத பாத்தீங்க அப்படின்னா எத்தனை நம்பர் பாத்தீங்கன்னா 4 பாத்தீங்க அப்படின்னா preceded by ஃப்ரண்ட்ல என்னது we want 7. ஓகேவா, பட் இங்க வந்து நமக்கு வந்து யார் வரக்கூடாது, 3 நமக்கு என்னது வரக்கூடாது. அப்ப சிம்பிள் என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு என்னது 74 நமக்கு என்னது 74 நமக்கு என்னது வரலாம். பட் என்னது 743 நமக்கு என்னது வரக்கூடாது. இது மட்டும் தான். ஓகேவா, அப்ப இந்த ஆர்டர்ல பாத்தீங்க அப்படின்னா கொடுக்கப்பட்ட ஆர்டர் கவனிங்க 5 4 3. ஓகேவா, இந்த கவனிங்க 743ங்களா, இது நமக்கு என்னது வரக்கூடாது. ஓகே, இங்க கவனிங்க 741ங்களா, இது நமக்கு என்னது வரலாம். இங்க பாருங்க 742ங்களா, இது நமக்கு என்னது வரலாம். இங்க கவனிங்க 743, இது நமக்கு என்னது வரக்கூடாது. அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எத்தனை பேர் வர்றாங்க ஆன்சர் வந்து you want 2 ஆன்சர் உங்களுக்கு வர்றாங்க. 15th क्वेश्चन ஆன்சர் அது D will be your answers. ஓகே, நம்ம அடுத்த क्वेश्चन பார்க்க ஆரம்பிக்கலாம். 16th வந்து கவனிங்க. சோ இது பாத்தீங்கன்னா ஆர்டர் அண்ட் ரேங்க் ஸ்ட்ரக்சர் முக்கியமான क्वेश्चन. ஓகே, அப்ப இதுல பாத்தீங்கன்னா Richard is 15th from the front in a column of boys. ஓகே, அப்ப ஃப்ரண்ட்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ரிச்சர்ட்ஸ் எங்க இருக்காருன்னா 15th பிளேஸ்ல அவர் இருக்காரு. ஓகே, அடுத்து கொடுத்துட்டாங்க there are thrice as many as behind him. அப்படினா என்ன பண்ணா அவரோட ஃப்ரண்ட்ல இருந்து பாக்கும்போது ஓகேவா அவரோட பொசிஷன் எவ்வளவு 15th இருக்காரு அவர். ஓகே, அப்ப இவர் பின்னாடி பாத்தீங்கன்னா எத்தனை பேர் இருக்காங்கன்னா முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்களோ என்னது அவர்களுடைய என்னது 3 மடங்கு என்னது அவங்களுக்கு பேர் என்னது ஆல்டர்னேட் சொல்லிட்டாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு வருஷத்துக்கு போறோம். நம்ம ஒரு வருஷத்துக்கு போயிட்டு நம்ம என்னது ஒரு 7th பிளேஸ்ல இருக்கிறோம் அப்படின்னா அங்கிருந்து நமக்கு என்ன அர்த்தம், நம்மள முந்தி ஓகேவா எத்தனை பேர் இருக்காங்க என்னது ஒரு 6 பேர் இருக்காங்களா, அதான் கணக்கு. அப்ப அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ரிச்சர்ட் 15th இருந்தாருன்னா அவரை முந்தி எத்தனை பேர் இருந்திருப்பாங்க 14 பேர் இருந்திருப்பாங்க. அப்ப இங்க கொடுக்கப்பட்ட வார்த்தையை கவனிங்க. என்ன கொடுத்துட்டாங்கன்னா அவருக்கு பின் முன் இருப்பவர்களின் எண்ணிக்கையில் 3 மடங்கு அப்படின்னா 14 × 3 என்னது இங்க வந்து 42 நீங்க என்னது போட்டிருக்கணும். ஓகேவா, யாரு வந்து 15 × 3 நீங்க என்னது போட்டிருக்க கூடாது. ஏன் பாத்தீங்கன்னா என்னது அவங்க சொன்ன வார்த்தை என்ன சொல்லிட்டாங்க, அவருக்கு முன் இருப்பவர்களின் அப்படியே என்னது வந்து அவருக்கு முந்தி ஓகேவா எத்தனை பேர் இருக்காங்க தவறானது ஒன்லி 14 persons. அப்படின்னது 14 × 3 நமக்கு என்ன ஆன்சர் வரும் 14 ஆன்சர் வருது. ஓகேவா, இப்ப கவனிச்சீங்க அப்படின்னா அடுத்த கேள்வி கேட்டுறாங்க இதுக்கா so that ஓகேவா how many persons are between Richard and the 7th boy from the end of the column. அப்ப என்ன கொடுத்தாங்கன்னா இருக்கக்கூடிய 42 பேத்துல இங்க ஒருத்தர் இருக்காரு 7th பாய். ஓகேவா, அப்ப இங்க இருந்து ஓகேவா இந்த இவருக்கான ரிச்சர்ட். ஓகேவா, அப்ப இந்த மீன் கேப்ல எத்தனை பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. இப்ப கவனிங்க மொத்தமா ஓகேவா இருக்கிறது ஓகேவா எத்தனை பேர் இருக்காங்க 42 பேர். அதுல இது வரைக்கும் ஓகேவா ஒருத்தர் நம்ம கட் பண்ணிட்டோமா, அப்ப நமக்கு வந்து இது கட்டிக்கிறது 7. அப்ப 42ல 7 கழிச்சிருங்க எத்தனை பேர் இருப்பாங்க 35. அவங்க நமக்கு இங்க இருக்க போறாங்க. அப்ப 7th பர்சனுக்கும் ரிச்சர்டுக்கும் இடைப்பட்ட கேப்ல இருக்கக்கூடியவங்களோட எண்ணிக்கை எவ்வளவு உங்களுக்கு 35 உங்களுக்கு எண்ணிக்கை வருது. ஓகே, இப்ப 117 பார்க்கலாமா. இப்ப 117 கவனிங்க. 117 கவனிச்சீங்க அப்படின்னா என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா some person are standing in a queue. Okay, a child is standing 14th from the left and a woman is standing 8th from the right. Okay, அப்ப இங்க பாத்தீங்கன்னா child standing 14th from the left. Okay, and the woman standing 8th from the right. Okay, அப்ப கவனிங்க என்ன கொடுத்தாங்க உங்களுக்கு வந்து a child is standing 14th from the left and woman is standing 8th from the right நம்மட்ட கொடுத்துட்டாங்க. ஓகே, தரதன கொடுத்துட்டாங்க அப்படின்னா if there are 4 persons இருக்காங்களா ஓகேவா எங்க இருக்காங்களா இந்த சைல்டுக்கு என்னது இந்த விமன் இருக்காங்களா என்னது அங்க இருக்காங்களா, அப்ப எத்தனை பேர் இருக்காங்க ஒரு 4 பேர் இருக்காங்க அப்படின்னா how many persons are in the queue கேட்டிருக்காங்க. மொத்தமா மட்டும் கேள்வி கேட்டிருக்காங்க. அப்ப சேருங்க including child we have 14 persons, including women we have 8 persons. ஓகே, அப்ப மீன் கேப் ஓகேவா இங்க எத்தனை பேர் இருக்காங்க 4 பேர் இருக்காங்களா, அப்ப என்னது 14 +
4 plus 8. That's all. ரொம்ப ஈஸி தான் ஓகேவா? பிகாஸ் அது இன்க்ளூடிங் சைல்டு தான் அது 14. இன்க்ளூடிங் என்னது விமன் ஓகே எத்தனை 8. இந்த மீன் கேப்ல ஓகேவா? இந்த மீன் கேப்ல ஓகே எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர் இருக்காங்க. அப்ப 14 plus 4 plus 8. We have an answer of 14 plus 12 okay and 16 26. We got an answer. Option will be B will be your answers. Okay, that's all. பூத்தி வேற क्वेश्चन கவனிச்சீங்க ஓகே அந்த क्वेश्चन ஓகே ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चनங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா in the row of students the place of Rahul from right is 12 and left is 4 அப்ப எவ்வளவுனா rank from right is 12 rank from left is 4th கொடுத்துட்டாங்க ஓகே சார் என்ன கேட்டிருக்காங்கன்னா how many students should be added to make the total number is 28 நம்ம கொடுத்துட்டாங்க இப்போ இதுக்கு நம்ம வந்து ஒரு ஃபார்முலா பார்த்தோம் நம்ம கிளாஸ்ல ஓகே என்ன பார்த்திருக்கோம் அப்படினா rank from right plus rank from left equal to total number plus 1 பார்த்தோம் நம்ம ஃபார்முலா ஓகே ஃபார்முலா எப்படி வந்துச்சு இதெல்லாம் வந்து கிளாஸ்ல பார்த்தாச்சு நம்ம கொஞ்சம் பாத்தீங்க அப்படினா rank from right யாருங்க 12 plus left யாரு 4 equal to total number plus 1 ஓகேவா அப்ப இந்த கூட்டு என்ன வரும் உங்களுக்கு 16 இந்த பக்கம் plus 1 இந்த பக்கம் எழுதுவோம் -1 equal to total number அப்ப 15 equal to உங்களுக்கு யார் இருப்பாங்க total numberல உங்களுக்கு இருப்பாங்க that's all okay அப்ப இந்த இதுல பாத்தீங்க அப்படினா எதனால உங்களுக்கு வர போகுது அப்படினா என்ன கேள்வி கேட்றாங்க அப்படினா எனில் என்னது அந்த வரிசையில மொத்தம் 28 பேர் இருக்க வேண்டும் அப்படினா இன்னும் வந்து என்னது எத்தனை பேர் நீங்க என்னது சேர்க்கணும் கேட்டிருக்காங்க இப்போ என்னது இப்போதைக்கு கேக்குவா அந்த வரிசையில கேக்குவா எத்தனை பேர் இருக்காங்க 15 பேர் இருக்காங்க உங்களுக்கு எத்தனை பேர் தேவை 28 தேவை அப்படினா ரெண்டையும் கழிச்சிருங்க you got answer of 13 அப்ப பாத்தீங்க அப்படினா என்னது நீங்க என்னது இன்னும் ஒரு 13 பேர் நீங்க என்னது சேர்த்துட்டா போதுமானது என்னது உங்களுக்கு வந்து 28 உங்களுக்கு வந்து வந்துருவாங்க the answer will be option B will be your answers okay சோ பாருங்க ஓகேவா இதுக்கு அடுத்து பார்க்கக்கூடிய क्वेश्चन எல்லாமே பாத்தீங்கன்னா அது சிலாஜிசம் क्वेश्चन ஓகேவா சிலாஜிசம் பாத்தீங்க அப்படினா நான் முதல்ல உங்களுக்கு பேசிக் சொல்லிடுறேன் உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம கிளாஸ்ல பார்த்துட்டு உங்களுக்கு பேசிக் சொல்லி உங்களுக்கு டீச்சிங் பண்ண ஆரம்பிக்கிறேன் ஓகேவா இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா சிங்கிள் ஸ்டேட்மென்ட் கன்க்ளூஷன் சிங்கிள் ஸ்டேட்மென்ட் பாத்தீங்க அப்படினா எதனால உள்ள வருது அப்படினா சிங்கிள் ஸ்டேட்மென்ட் பொறுத்தளவு all A's are P's அப்ப நமக்கு என்னது क्वेश्चनல கொடுத்திருப்பாங்க இப்படி கொடுத்துட்டா எதனால நமக்கு வரல ஆன்சர்ல some A's are என்னது B's வரலாம் இங்க A's B's ன்ற பாத்தீங்கன்னா யாரெல்லாம் சார் வரலாம் அப்படினா trees வரலாம் things வரலாம் chairs fans anything வரலாம் நமக்கு இங்க அதே மாதிரி நமக்கு என்னது B's ஓகே இப்போ அதே மாதிரி இதுல வேற நமக்கு வரலாம் some B's are A's நமக்கு வரலாம் அப்ப क्वेश्चन ஸ்டேட்மென்ட்ல ஓகேவா இப்போ all men are dogs கொடுத்துட்டாங்க அப்படினா ஆன்சர்ல ஓகேவா உங்களுக்கு யார் வரலாம் some men's are dogs வரலாம் or some dogs are என்னது men's வரலாம் ஓகே இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓகே செகண்ட் பாத்தீங்க அப்படினா இதே क्वेश्चनல some A's are B's கொடுத்துட்டாங்க அப்படினா யார் வரலாம் some B's are A's உங்களுக்கு வரலாம் ஓகே இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேசிக் இது தெரிஞ்சா உங்களுக்கு போதுமானது அடுத்து நம்ம வந்து பிக்சர் போட்டுக்கலாம் ஓகேவா இது ஒன் ஓகேவா வேற என்ன படிச்சீங்க அப்படினா பேசிக் வந்து பிக்சர் போட்டுருப்பீங்க வேற என்ன தெரிஞ்சுக்கணும் பாத்தீங்க அப்படினா கன்க்ளூஷன் ஓகேவா செக் பண்ணும்போது ஓகேவா எங்க சொல்றேன் ஓகேவா கன்க்ளூஷன்ல செக் பண்ணும்போது பாத்தீங்க அப்படினா ஆல் பக்கத்துல இருக்க வேரியபிள் ஓகே வரைக்கும் சின்னதா இருக்கணும் வட்டம் ஓகேவா அடுத்து ஆர் கிட்ட இருக்கணும் வட்டம் பெருசா இருக்கணும் ஓகே தென் பாத்தீங்க அப்படினா சம் பக்கத்துல இருப்பாங்க 5 பேருக்கு வட்டம் பெருசா இருக்கணும் ஓகேவா 6 கடுத்து இருக்க வட்டம் எப்படி இருக்கணும் சிறுசா இருக்கணும் தட்ஸ் ஆல் ஓகேவா இந்த மாடல் தெரிஞ்சா உங்களுக்கு போதுமானது சிம்பிளா இருக்குல்ல என்னது சிலாகிஸ் ஓகேவா கவனிக்கலாமா சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन கவனிங்க என்ன கொடுத்தாங்க all men are dogsங்களா சரி கவனிங்க all men are dogs all dogs are cats புரிஞ்சுங்களா ஓகே என்ன கொடுத்துறாங்க பாருங்க கன்க்ளூஷன்ல all men are cats கொடுத்திருக்காங்களா நான் சிம்பிளா ஆர்டர் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண மாதிரி தான் வந்து எனக்கு என்ன கொடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து all பக்கத்துல அப்படி எப்படி இருக்கணும் உங்களுக்கு வந்து சின்ன டயகிராம் அர்ஜென்ட் டயகிராம் உங்களுக்கு பெருசா வரணும் ஓகேவா அப்ப பாத்தீங்க அப்படின்னா ஆளுக்கு அடுத்து யார் இருக்காங்க men எப்படி இருக்குது சிறுசா இருக்குது ஆளுக்கு அடுத்து யார் இருக்காங்க cats எப்படி இருக்கு பெருசா இருக்கு அப்ப என்னது ஆன்சர்ல வரும்னு அர்த்தம் அவ்வளவுதான் ஓகேவா அடுத்து கவனிங்க all cats are menங்களா ஆளுக்கு அடுத்து யார் இருக்காங்க cats எப்படி இருக்குது பெருசா இருக்குது men எப்படி இருக்காங்க சிறுசா இருக்கு அப்ப இது நமக்கு ஆன்சர்ல வராது the answer will be option A will be your answer ஓகேவா ரொம்ப ஈஸிங்க நல்லா திரும்ப கவனிச்சுக்கோங்க ஆளுக்கு அடுத்து வரதுக்கு நமக்கு வந்து எப்படி நமக்கு வந்து சின்னதா இருக்கும் சர்க்கிள்ஸ்
அடுத்த நமக்கு சர்க்கிள் வந்து பெருசா வரும். இதோட உள்டா நமக்கு ஆன்சர் வந்து சம்முக்கு வரும். அப்ப சம் பக்கத்துல பெருசா இருக்கும், அடுத்தது ஆறுக்கு அடுத்து நமக்கு வந்து சர்க்கிள் வந்து சிறுசா இருக்கும். தட்ஸ் ஆல். ஓகே, இதான் ஆன்சர். ஓகே, அடுத்த விஷயம் 120 क्वेश्चन கவனிங்க. சோ 120 क्वेश्चन கவனிச்சீங்க அப்படின்னா all pens are roads, all roads are houses. ஓகே, பார்க்கலாமா? பாருங்க, all pens are roads, all roads are houses. கொடுத்துட்டாங்களா? இப்போ இந்த கவனிச்சீங்க அப்படின்னா எப்படி இருந்து பாருங்க, all pens are roads, all roads are houses அப்படின்னா கவனிங்களேன். இப்போ all houses are pens அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி தான். ஆல் பக்கத்துல ஓகேவா, ஆளுக்கு பக்கத்துல நமக்கு சர்க்கிள் வந்து சிறுசா இருக்கணும், அடுத்தது ஆறு பக்கத்துல சர்க்கிள் பெருசா இருக்கணும். ஓகேவா, பச்சை கவனிங்க, ஆள் பக்கத்துல ஹவுஸ் இருக்கு சர்க்கிள் பெருசா இருக்கு, அடுத்தாக ஆறு பக்கத்துல சர்க்கிள் சிறுசா இருக்கு. அப்ப நமக்கு ஆன்சர் நமக்கு வரப்போறது கிடையாது. ஓகேவா, தென் கவனிங்க, சம் ஹவுசஸ் ஆர் பென்ஸ். ஓகேவா, சம் ஹவுசஸ் ஆர் பென்ஸ்னா நம்ம சொன்ன மாதிரி தான், சம் பக்கத்துல என்ன செய்யணும், சர்க்கிள் வந்து நமக்கு பெருசா இருக்கணும், அடுத்தது ஆறு பக்கத்துல சர்க்கிள் நமக்கு வந்து சிறுசா இருக்கணும். ஓகேவா, அப்ப கவனிங்க, சம் பக்கத்துல ஹவுஸ் சர்க்கிள் பாருங்க பெருசா இருக்கு. ஓகேவா, அடுத்து பாருங்க ஆறு பக்கத்துல பென் சர்க்கிள் எப்படி இருக்கு, சிறுசா இருக்கு. அப்ப நமக்கு ஆன்சர் நமக்கு வரலாம். ரொம்ப ஈஸியான क्वेश्चन. ஓகேவா, அந்த ஆன்சர் will be 2 will be your answer. இத ஃபுல்லா நம்ம கிளாஸ்ல பார்த்துறோம், டெய்லி தெளிவா பார்த்தாச்சு நம்ம கிளாஸ்ல. ஜஸ்ட் நம்ம வந்து ரிவிஷன் பண்றோம், அவ்வளவுதான். ஓகே, அது விஷயம் கவனிக்கலாம். 120 क्वेश्चन கவனிங்க, all cars are cats, all cars are cats. அடுத்து என்ன கொடுத்துறாங்க, all fans are cats கொடுத்துட்டாங்க, all fans are cats கொடுத்துட்டாங்க. ஓகேவா, அப்ப நீங்க சிம்பிளா வந்து இந்த ரெண்டையும் பாத்தீங்க அப்படின்னா வரையறீங்க அப்படின்னா இங்க கார்ஸ் இங்க ஃபேன்ஸ், இங்க யார் இருப்பாங்க, உங்களுக்கு வந்து கேட்ஸ் இருக்க போறாங்க. ஓகேவா, அண்ட் கார்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் டோன்ட் கிவ் எனி டச், உங்களுக்கு உள்ள கிடையாது, டச் கிடையாது. ஓகே, இப்ப கவனிக்கலாம் என்ன கொடுத்துறாங்க பாத்தீங்கன்னா, all cars are cats, all fans are cats. நம்ம பிக்சர் போட்டாச்சு. இப்ப கொடுக்கப்பட்ட பாருங்க, all cars are fansங்களா, நம்ம சொன்ன மாதிரி தான். ஓகேவா, ஆல் பக்கத்துல ஓகேவா சர்க்கிள் வச்சு நமக்கு வந்து சிறுசா இருக்கணும், அடுத்த சர்க்கிள் பெருசா இருக்கணுமா. ஆனா காரு ஃபேன் நமக்கு வந்து தெரிச்சுனா நமக்கு வந்து நோ கனெக்ஷன்ஸ், அப்ப ஆன்சர் நமக்கு வர மாட்டாங்க. அடுத்து கவனிங்க, சம் ஃபேன்ஸ் ஆர் கார்ஸ், சொன்ன மாதிரி தான், ஃபேன்ஸ் இங்க இருக்கு, கார்ஸ் இங்க இருக்கு, தேர் இஸ் நோ எனி டச். அப்ப வந்து ரெண்டுமே நமக்கு ஆன்சர்ல வராது. இதுக்கு ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா neither one nor two follows, neither one nor two follows தான் அதுக்கான ஆன்சர். ஓகே, இவங்க ஆன்சர் கொடுக்கல. ஓகேவா, இதுக்கான ஆன்சர் நமக்கு neither one nor two is ஆன்சர். ஓகே, பாருங்க, some papers are pens, some papers are pens, some pencils are பாருங்க, pencils are யார் நமக்கு பென்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா யாரெல்லாம் வரலாம், யாரெல்லாம் வருவாங்க, some papers are pens வரலாம், otherwise some pens are வரலாம், papers வரலாம். இங்க பாருங்க, some pencils are நமக்கு வந்து பென்ஸ் வரலாம், otherwise some பென்ஸ் are யார் வரலாம், பென்சில் வரலாம். ஓகேவா, எனிவே ஓகேவா, அப்ப நமக்கு இந்த ஆர்டர் வந்துக்கலாம், இந்த ஆர்டர் வந்துக்கலாம், அதே மாதிரி நம்ம இங்கேயும். ஓகேவா, அப்ப இந்த கவனம் என்ன ஆர்டர் பாருங்க, some papers are pens அப்படின்னா நமக்கு எதுங்க நமக்கு வரலாம், நமக்கு some pens நமக்கு வரலாம். சொன்ன மாதிரி தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, some a's or b's அப்படின்னு क्वेश्चन கொடுத்துட்டாங்கன்னா கன்க்ளூஷன்ல some b's or a's வரலாம். a's or வருது அப்படின்னா ஒண்ணுமே இல்ல. இப்ப some a's or b's இப்படி நீங்க டிரா பண்ணுவீங்களா, some a and b இப்படி டிரா பண்ணுவீங்களா, அதே மாதிரி some b and a டிரா பண்ணுங்க, some b's or a's டிரா பண்ணுங்க, இந்த பக்கம் b இந்த பக்கம் a இருக்கும். ஓகேவா, இப்போ இந்த ரெண்டையும் நீங்க கம்பேர் பண்ணுங்க, போத் ஆர் டிஃபரண்ட் ஆர் சேம், போத் ஆர் சேம் பிக்சர் தான் இருக்குது உங்களுக்கு. அதான் வந்து நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, அதான் நம்ம வந்து என்ன சொல்றோம், நம்ம வந்து क्वेश्चनல some a's or b's வந்துச்சுன்னா நமக்கு ஆன்சர் வந்து நமக்கு some b's or a's நமக்கு வரலாம். தட்ஸ் ஆல். ஓகே, அப்போ இங்க பாருங்க, இந்த क्वेश्चन கவனிங்க, some papers are pensங்களா, அப்ப இங்க நமக்கு வந்து எது வரலாம், some pens are நமக்கு யார் வரலாம், papers வரலாம். அடுத்து கவனிங்க, some pencils are
பென்ஸ். ஓகே, அப்ப இங்க கவனிங்க சம் யாரு பென்ஸ் நமக்கு என்னது பென்ஸ் நமக்கு என்னது வரலாம். ஸோ நமக்கு என்னது போத் நமக்கு வரலாம். ஓகே, வர்றதுக்கான கண்டிஷன் நமக்கு யாரு சம் ஏஸ் ஆர் பிஸ் நமக்கு கண்டிஷன். இது உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் ஈஸியா போட்டுருக்கலாம், வித்தவுட் பிக்சர்ல போட்டுருக்கலாம். நீங்க the answer will be both conclusion will be follows. ஓகே, இந்த கொஸ்டின் கவனிங்க, இது வந்து பேஸ் பண்ணி நோ மாடல் வந்து பேஸ் பண்ணி இருக்குது. இப்ப கவனிங்க ஆல் விண்டோஸ் ஆர் டோர்ஸ் and no door is a wall. இது நம்ம கொடுத்துட்டாங்க பிக்சர்ல. ஓகேவா, அப்புறம் டோர் வேற அல்லது வால் வேற கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க எப்பலாம் வந்து கன்க்ளூஷன்ல நோ வருதோ, ஓகேவா, கன்க்ளூஷன்ல நோ வருதோ we have to go for two diagrams. ஒருத்தவங்க யாரு பேசிக், இன்னொருத்தவங்க யாரு பாசிபிள் diagram. if both diagrams are true, no conclusion will follow. if anyone got a wrong, no conclusion never be follow. இது நம்ம ஆல்ரெடி கிளாஸ்ல பார்த்தாச்சு. ஓகேவா, அப்ப பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கவனிங்க no window is a wall. விண்டோ இங்க இருக்கு, வால் இங்க இருக்கு. இஸ் தேர் எனி கனெக்ஷன் இருக்கா பாருங்க, இங்க பாருங்க விண்டோ இருக்கா, விண்டோ இங்க இருக்கா, ஓகேவா, வால் இங்க இருக்கு. இஸ் தேர் ஓகேவா எனி கனெக்ஷன்ஸ், தேர் இஸ் நோ கனெக்ஷன். நமக்கு வந்து பேசிக்ஸ் ஓகே. இப்ப பாசிபிள்ல பாத்தீங்க அப்படின்னா நான் இந்த வால் எடுத்துட்டு வந்து இங்க இருந்து நான் ஓகேவா, இங்க இருந்து ஓகேவா வைக்கலாம் பாருங்க, வைக்க முடியாது. ஏன் வைக்க முடியாது, சுத்தி யார் இருக்காங்க டோர். ஏன்னா கொடுக்கப்பட்ட ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன கொடுத்துட்டாங்க, நோ டோர் இஸ் அ வால் நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க. அப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா டோர் நீங்க வந்து டச் பண்ணாம நீங்க வந்து விண்டோ நீங்க வந்து தொட முடியாது. அப்ப இது நமக்கு கரெக்டா இருக்குது. ஆப்ஷன் 1 நமக்கு என்னது வருது. ஓகேவா, செகண்ட் கவனிங்க நோ வால் இஸ் டோர். அது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், நம்ம சிங்கிள்லே போட்டுருந்த ஆன்சர். நோ டோர் இஸ் வால் வந்துச்சுன்னா யார் ஆன்சர் வரலாம், நோ என்னது வால் இஸ் டோர் வரலாம். அதாவது நோ ஏ இஸ் பி நமக்கு கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்கன்னா ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா நமக்கு என்ன வரலாம், நோ B is A வரலாம் கன்க்ளூஷன்ல. That's all. Okay, the answer will be both will follows. Okay, option D will be your answers. That's all. Okay, 120 क्वेश्चन கவனிக்கலாம். கவனிங்க all flowers are trees. No fruit is a tree. அப்ப no fruit is a tree. இப்ப கவனிங்க no fruit is a flower. இப்ப கவனிங்க ஓகேவா, அதே மாதிரி நம்ம பேசிக் டயகிராம் எல்லாம் அடுத்த நேரம் நம்ம பாசிபிள் பண்ணது வரையலாம். ஓகே, எப்பலாம் கன்க்ளூஷன்ல no வருதோ we have to go for two diagrams. one is a basic, இன்னொருத்தவங்க நமக்கு பாசிபிள் டயகிராம். இப்ப பாத்தீங்கன்னா வித்தவுட் டச்சிங் இதை ஓகேவா, பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரூட் இருக்குல்ல, இந்த ஃப்ரூட்டை பாத்தீங்க அப்படின்னா வித்தவுட் டச்சிங் ட்ரீ ஓகேவா, நீங்க வந்து ஓகேவா இங்க இருந்து வச்சிடலாமா, உள்ள வைக்க முடியாது. ஏன் சுத்தி யார் இருக்காங்க, ட்ரீ இருக்காங்க, ட்ரீக்குள்ள யார் இருக்காங்க, ஃப்ளவர் இருக்காங்க. அப்படிங்கல நீங்க இந்த ஃப்ரூட்டை வந்து ட்ரீ என்னது தொடாம நீங்க இங்க இருந்து நீங்க வைக்க முடியாது. அப்படிங்கல பேசிக்லியும் கரெக்ட், பாசிபிள்லியும் கரெக்ட், ஆன்சர் வரலாம். தட்ஸ் ஆல். அடுத்து பாருங்க சம் ட்ரீஸ் ஆர் ஃப்ளவர்ஸ். ஆல்ரெடி சொல்லிட்டு வந்து என்ன சொன்ன அப்படின்னா ஆல் ஃப்ளவர்ஸ் ஆர் ட்ரீஸ். ஆல் ஏஸ் ஆர் பீஸ் வந்துச்சுன்னா இதெல்லாம் வரலாம் ஆன்சர்ல. சம் ஏஸ் ஆர் பீஸ் வரலாம், அதர்வைஸ் சம் பீஸ் ஆர் ஏஸ் வரலாம். அப்ப இங்க பாருங்க ஆல் ஃப்ளவர்ஸ் ஆர் ட்ரீஸ் வந்துச்சுன்னா இதெல்லாம் வரலாம் ஆன்சர்ல. சம் ஃப்ளவர்ஸ் ஆர் ட்ரீஸும் வரலாம், அதர்வைஸ் சம் ட்ரீஸ் ஆர் நமக்கு ஃப்ளவர்ஸ் வரலாம். அப்ப என்னது போத் கன்க்ளூஷன் should be follow. ஆன்சர் என்னது ஆப்ஷன் டி will be your answers. That's all. Okay. And 125 to 125 பார்த்தா they given simple question கொடுத்திருப்பாங்க. ஓகேவா, அந்த சிங்கிள் क्वेश्चनல பாத்தீங்க அப்படின்னா டாஷ் தி क्वेश्चन 5 क्वेश्चन நம்மட்ட கேள்வி கேட்றாங்க, 5 क्वेश्चंस. ஓகே, அப்ப அத பாத்தீங்க அப்படின்னா எப்படி சார் வந்திருக்கு ஆன்சர் பார்க்கலாம் நம்ம. ஓகே, இப்ப உள்ள ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உள்ள ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் இருக்காங்க பாருங்க, A இருக்காங்க, B இருக்காங்க, C D E இருக்காங்க. ஓகேவா, we have another 5 டீச்சர்ஸ் நம்மட்ட இருக்காங்க. ஓகே, அப்போ A B C D E நம்மட்ட இருக்காங்க டீச்சர்ஸ். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டேபிள் போட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக புரியவும் செய்யும். ஓகே, ஸோ சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இது கவனிங்க, சப்ஜெக்ட் யாரெல்லாம் இருக்காங்க, ட்ராமாட்டிக்ஸ் இருக்கும் அப்படி தானப்பா. ஓகே, வேற யார் இருக்காங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, பிசிக்ஸ் இருக்கு, ஹிஸ்ட்ரி இருக்கு. ஓகே, ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்காங்க, பிசிக்ஸ், history and then mathematics. Okay, so there are 5 teachers, there are 5 subjects.
ஓகே சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஸ்டின்ல கொடுத்துருவாங்க இந்த மாதிரி 5 பேர் இருக்கான்னு சொல்லி கொடுத்துருவாங்க சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டின்ல கொடுக்க மாட்டாங்க அப்ப நீங்களும் நினைச்சிருக்கீங்க நீங்களும் அதை படிச்சு இந்த மாதிரி என்னது டிரா பண்ற மாதிரி இருக்கும் ஓகேவா இப்போ இங்க வந்து பாருங்க நமக்கு வந்து என்ன கொடுத்துறாங்க டி அண்ட் இ ஆர் குட் இன் டிராமாட்டிக்ஸ் அதாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்களா அப்ப பி அண்ட் இ ஆர் ஓகே எங்க வர்றாங்க டிராமாட்டிக்ஸ் வருவாங்க அடுத்து எங்க வராங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் வராங்க யார் பியும் இ வந்துடுறாங்க ஓகே ஓகே அடுத்து கவனிங்க A and B are good in அது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அடுத்து பிசிக்ஸ்ங்களா அப்ப A ஃபர்ஸ்ட் யாரா வருவாங்க A எங்க வராங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசிக்ஸ் A அடுத்து B எங்க வராங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் அடுத்து வந்து பிசிக்ஸ் B ஆர்டர் பண்ணது டைப் போட சார் இங்க போடலாம் நம்ம டிக் போடலாம் இங்க ஓகே அடுத்து கவனிங்க C and A are good in physics and another mathematics ஓகே அப்ப இந்த இது பாத்தீங்க அப்படினா சார் இங்க வார்த்தை இருக்கு நமக்கு A D C ஓகே மூணு கொடுத்திருக்காங்க they are good in physics and history யாரெல்லாம் A D C அப்ப நீங்க என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் physics செக் பண்ணலாம் physics நமக்கு என்னது A கொடுத்தாச்சு நமக்கு D and C நமக்கு கொடுத்துக்கலாம் அடுத்து யார் இருக்காங்க உங்களுக்கு historyல யாரெல்லாம் வர்றாங்க historyல A D C வர்றாங்க historyல A வர்றாங்க and D C வர்றாங்க that's all okay அடுத்து கொடுத்துறாங்க C and A are good in physics C and A are good in physics அப்படினா physics ஆர்டர் பண்ணது C போடுறது A போட்டாச்சு and then mathematics so C and A are good in physics and mathematics okay அடுத்து கொடுத்துட்டாங்க D and E are good in history and dramatics so D and E are good in good in dramatics okay and then history யாரோ உங்களுக்கு D and E வர்றாங்க that's all இவ்வளவு தெரிஞ்சா போதுமானது உங்களுக்கு ஓகேவா இதுல ஜெனரலா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு அப்ப 5 சப்ஜெக்ட்ல பாத்தீங்கன்னா A தான் ஹையஸ்ட் பிகாஸ் பாருங்களேன் கீழ சொன்னது ஆல் சொன்னது 4 சப்ஜெக்ட் ஏக்கு தெரியாத ஒண்ணு யாரு டிராமாட்டிக்ஸ் வந்து தெரியல ஓகே சரி கவனிக்கலாம் who is good in physics history dramatics நமக்கு தெரியும் டிராமாட்டிக்ஸ் ஓகேவா யாருக்கு தெரியாது ஏக்கு தெரியாது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஓகேவா ஆப்ஷன் ஓகே மீதி நமக்கு ஆன்சர் வர போகுது ஓகேவா செக் பண்ணலாமா இப்ப பாருங்க பி பாருங்க போர்டு நமக்கு ஆகல ஓகேவா சோ பாத்துக்கலாம் நம்ம சோ B பாத்துக்கோங்க ஓகேவா B எங்க வர்றாங்க சோ physics history dramaticsல பாத்தீங்கன்னா B வந்து எங்க வர்றாங்க physics வர்றாங்க historyல வரல B ஓகேவா அப்ப நமக்கு ஆன்சர் என்னது B நமக்கு வர போறது இல்ல ஓகேவா தென் D and E கவனிக்கலாம் D and E கவனிங்க D எங்க வர்றாங்க dramatics வர்றாங்க physics and history வர்றாங்க ஓகே அப்ப அவங்க physics history dramaticsல யார் பா கொடுத்தாங்க கேக்குது E நமக்கான ஆன்சர் ஓகேவா தென் who is good in physics history mathematics but not in computer science கொடுத்தாங்களா வார்த்தை அப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல யாரெல்லாம் வந்திருக்காங்க அவங்களுக்கு ஆன்சர்லாம் வராது அப்ப A பாருங்க A நமக்கு எதுல வருது கம்ப்யூட்டர்ல வருது அப்ப நமக்கு A நமக்கு ஆன்சர்ல வரக்கூடாது B பாருங்க எதுல வருது கம்ப்யூட்டர்ல வருது B நமக்கு ஆன்சர்ல வரக்கூடாது ஓகேவா and C and D பாருங்க நமக்கு ரெண்டுமே வரல ஓகேவா அடுத்து கவனிக்கலாம் அப்ப இவங்க ரெண்டு பேத்துல யாரெல்லாம் வந்து பிசிக்ஸ் ஹிஸ்டரி மேத்தமெட்டிக்ஸ்ல பார்க்கணும் நம்ம ஓகேவா அப்ப பாத்தீங்கன்னா C and D க்கு வந்து ஓகேவா பிசிக்ஸ் ஹிஸ்டரி மேத்தமெட்டிக்ஸ் ஓகேவா ஒன்லி ஃபார் யாருக்கு நமக்கு C க்கு தான் வருது நமக்கு ஓகேவா பிசிக்ஸ் ஹிஸ்டரி மேத்தமெட்டிக்ஸ் ஒன்லி ஃபார் யார் நமக்கு ஆப்ஷன் C க்கு தான் நமக்கு வருது ஓகேவா and who is good in computer science history dramatics ஓகேவா நமக்கு தெரிஞ்சிருக்கும் dramatics யாருக்கு நமக்கு வராது A க்கு நமக்கு வராது ஓகேவா அப்ப B C E க்கு செக் பண்ணலாம் ஓகேவா and C பொறுத்தவரை பாத்தீங்க அப்படினா C க்கு என்ன வருது dramatics வராது ஓகே and B யா ஏ பார்த்தோம்னா dramatics computer science அடுத்தாங்க வந்து physics so dramatics computer science யார் நமக்கு physics and history கேட்டதனால யார் வராங்கன்னா dramatics computer science யாரு history so good in யாருங்க E வந்து குட் இருக்காரு அவரு ஓகே history dramatics E வந்து குட் ஓகேவா so computer science history dramatics computer science history dramatics ஓகேவா E இருக்காரு குட்டா ஓகே அப்ப physics history dramatics சாரி physics history dramaticsல ஆப்ஷன் E இல்ல D தான் ஆன்சர் உங்களுக்கு ஆமா ஏன் அப்படினா E கிடையாது சாரி இதுக்கு ஆன்சர் E கிடையாது ஓகேவா அடுத்து கவனிங்க who is good in history physics computer science ஓகேவா இந்த கவனிங்க கூட கவனிங்க history physics computer science and mathematics there is the only one person good in all four subjects okay
who is this a okay a பாருங்க என்னது குட்டினது all four children the answer will be option a will be your answer okay and finally பாருங்க who is good in okay dramaticsனால கண்டிப்பா ஆப்ஷன் a வர மாட்டாங்க okay மத்தவங்க கவனிக்கலாம் physics dramatics computer scienceங்களா so dramatics physics and computer science option b will be our answer that's all okay வா இதான் நமக்கான ஆன்சர் ஓகே ரொம்ப ஈஸி தான் நீங்க இந்த மாதிரி டேபிள் இருந்தாவே உங்களுக்கு போதுமானது சோ கம்பேர் பண்றதுக்கு நீங்க என்னது டேபிள்ல பக்கத்துல வச்சுக்கோங்க நமக்கு இந்த போர்டு கொஞ்சம் கம்ஃபர்ட்டபிளா இல்ல தட்ஸ் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு நீங்க என்னது கம்பேர் பண்றப்ப நீங்க என்னது கொஞ்சம் பக்கமா வச்சுக்கோங்க ஓகேவா ரொம்ப ஈஸியா இருக்கும் ஓகே and question number 130 கவனிங்க so 130 பாத்தீங்க அப்படினா there are 5 children sitting in a row கொடுத்துட்டாங்க ஓகே இப்போ வந்து क्वेश्चनல டிஃபால்ட்டா வந்து அவங்க வந்து நார்த்தோ சவுத்தோ ஈஸ்டோ வெஸ்டோ கொடுக்கல அப்படினா they all are facing என்னது நார்த் தான் ஓகே இப்போ அதுல பாத்தீங்க அப்படினா there are 5 children 1 2 3 4 5 children ஓகே S is sitting next to P but not to T அப்ப கவனிங்க ஓகே இதர மாதிரி ஃபில் பண்ண வேணாம் அத பாருங்க K is sitting next to R who is sitting on the extreme left okay நல்லா கவனிங்க எப்பலாம் வந்து பாத்தீங்க அப்படினா இந்த வார்த்தை வருதுங்களோ ஓகேவா இந்த ஹூக்கு பக்கத்துல யார் இருக்காங்களோ என்னது அப்ப என்னது அவங்க வந்து குறிக்க ஆரம்பிக்கும் இப்போ ஆருக்கு அடுத்து ஹூன்ற வார்த்தை இருந்துச்சுன்னா இந்த ஹூன்ற வார்த்தைக்கு ஆரம்பிச்சு வந்து நமக்கு குறிக்க ஆரம்பிக்கும் ஓகேவா அப்ப பாத்தீங்கன்னா ஆர் இஸ் சிட்டிங் என்ன கொடுத்துறாங்க எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்ங்களா அப்ப கொடுக்கப்பட்ட எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் அப்ப யாருக்கு நமக்கு வந்து ஆர் இருக்க போறாங்க ஓகே அடுத்து என்ன கொடுத்துறாங்க K is sitting next to ஆறுங்களா அப்பனது ஆருக்கு அருகில் யார் இருக்க போறாங்க K இருக்க போறாங்க that's all okay and T is not sitting next to K அப்ப இங்க நம்ம யார போறாங்க T நமக்கு என்னது வர போறது இல்ல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துட்டாங்கனா S is sitting okay next to P அப்படினா ஒன்னு S P உட்கார்ந்திருக்கலாம் அதர்வைஸ் என்னது P S இங்க உட்கார்ந்திருக்கலாம் ஓகேவா இப்ப பாத்தீங்க அப்படினா இந்த இடத்துல நீங்க என்னது S P நீங்க என்னது ஈஸியா உட்கார சொல்லலாம் ஏன் அப்படினா S P இங்க உட்கார சொன்னா வந்து T உட்கார வைப்பீங்க அதர்வைஸ் நீங்க P S இங்க உட்கார வைக்கலாமா சார் அப்படினா உட்கார வைக்கலாம் பட் என்ன கண்டிஷன் கொடுத்துட்டாங்க S is sitting next to P but not to T அப்ப இங்க S வச்சிட்டீங்க அப்படினா கண்டிப்பா நீங்க யார கூடாது T வர கூடாது அப்ப இந்த பாசிபிலிட்டி நமக்கு கிடையாது there is only one possibility அது S P நமக்கு பாசிபிலிட்டி அப்ப ஆன்சர் பாருங்க R K S P T என்ன கேட்டிருக்காங்க அப்படினா S க்கு அருகில் அப்புறம் யாரெல்லாம் அப்படினா K மற்றும் P இருக்காங்க the answer option A will be our answer okay அது இதுக்கு அடுத்து கவனிங்க அதுக்கு அடுத்து வரக்கூடிய எல்லாமே யார் அப்படினா permutation and combination and நவீன் வந்து டவுட் கேட்டிருந்தாரு ஓகேவா நம்ம கிளியர் பண்ணிட்டோம் ஓகேவா அந்த क्वेश्चन நல்லா கவனிங்க என்ன பாத்தீங்க அப்படினா எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா எப்படி நீங்க பார்க்கணும் அதுக்கான பேசிக் என்ன நம்ம வந்து ஃபுல்லா பார்க்க போறோம் ஓகேவா சோ பாத்தீங்க அப்படினா என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா in how many ways the letters can be arranged கொடுத்திருப்பாங்க நமக்கு வார்த்தை ஓகேவா எப்பலாம் क्वेश्चनல arranged அப்படிங்கற வார்த்தை வருதோ it should be a permutation புரியுதா எப்பலாம் क्वेश्चनல there is a bad arranged வார்த்தை யாரும் கண்டிப்பா நமக்கு permutation இதுக்கான பேசிக் பாத்தீங்க அப்படினா n members can be arranged in n places the answer will be n factorial is a formula புரியுதுங்களா அப்ப இந்த மேல வார்த்தை கவனிங்க F I G H T there are 5 persons அப்போ 5 persons can be arranged in 5 places what is the answer 5 factorial the answer will be 120 ways okay நீங்க என்ன சொல்ற அப்படினா பெர்முடேஷன் படிக்கிறீங்க அப்படினா you should know the basic கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்ச பேசிக் தெரியணும் ஓகேவா என்ன பண்ணா 2 factorial means 2 3 factorial means 3 into 2 6 4 factorial means 4 into 3 into 2 24 okay so 5 factorial means என்ன வரும் okay 5 into 4 into 3 into 2 into ஒண்ணுங்களா we got a 120 இப்படி 6 factorial means நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படினா 6 into the whole term full போடுவீங்களா so we go for a 5 factorial that's called 6 into 120 we got a 720 is the answer and 7 factorial means 7 into 6 factorial so
7 into 720, the answer will be 50-40. நீங்க என்னது பேசிக் என்னது தெரிஞ்சு வச்சுக்கணும். புரியுதுங்களா? That's all. Okay. அடுத்த விஷயம் நம்ம கவனிக்கலாம். நம்ம அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா in how many ways different ways letters can be arranged. Okay, the given the word arranged so should be another permutation. இந்த கொடுக்கப்பட்ட வார்த்தை கவனிச்சீங்கன்னா present. ஓகேவா? அப்ப P R E S E N T. இங்க கவனிங்க 1 2 3 4 5 6. There are 7 persons. 7 persons can be arranged in. ஓகேவா? 7 persons. The answer will be 7 factorial. நம்ம ஃபர்ஸ்ட் போட்டுறலாம். நம்ம ஃபர்ஸ்ட் 7 போட்டுறலாம் factorial. ஆனா நீங்க என்ன கவனிக்கணும் அப்படின்னா கொடுக்கப்பட்ட வார்த்தையில ஏதேனும் வார்த்தைகள் வந்து ஓகேவா ஏதேனும் ஓகேவா கொடுக்கப்பட்ட எழுத்து பதம் திரும்ப வருதான் பாருங்க. இப்ப E பாருங்க, the letter is E is there, then that. There is a repetition. ஆனா முழுசம் பாருங்க நமக்கு அந்த கவலையே இல்லை. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யாருக்கு நமக்கு வந்து the given fight S I G H D, there is no repetition. பட் இந்த क्वेश्चन கவனிச்சீங்க அப்படின்னா யார் இருக்காங்க வந்து P R E S E N T னது தைசிய 2 டைம்ஸ் யாருக்காங்க வந்து E இருக்காங்களா? எப்பலாம் வந்து பெர்முடேஷன்ல 2 டைம்ஸ் நமக்கு வருதுங்களோ சேம் லெட்டர் 3 டைம்ஸ் வருதுங்களோ அது நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா டிவைடிங் பை போட்டுறணும் ஃபேக்டோரியல்ல போட்டுறணும். தட்ஸ் ஆல். புரியுதாப்பா? எப்பலாம் பெர்முடேஷன்ல லெட்டர்ஸ் ஆர் நம்பர்ஸ் எனிதிங் ஓகேவா ரிப்பீட்டட் நினைச்சா வந்து நீங்க கீழே போட்டு நினைச்சா நீங்க வகுத்துறணும். இதான் அதுக்கான ஆன்சர். ஓகேவா? அப்ப பாத்தீங்க அப்படின்னா 7 factorial you got a 50 40 divided by 2ங்களா? சாரி நமக்கு வரும் 25 and 20. The answer will be 2526 is the answer. ஓகேவா? இது நமக்கான ஆன்சர். ஓகே. 132வது क्वेश्चन கவனிங்க. இந்த क्वेश्चन என்ன கொடுத்துறாங்கன்னா how many ways data that can be arranged the vowels always comes together. சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. vowels always comes together. vowels என்ன சார் அப்படின்னா இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய A E I O U. ஓகேவா? இது நீங்க என்னது கவனிக்கணும். ஓகே. அப்ப இந்த क्वेश्चन எப்படி பாத்தீங்கன்னா சால்வ் பண்றது டாட்டர் D A U G H T E R. ஓகேவா? இது நமக்கு கொடுத்துறாங்க வார்த்தை. அப்ப இங்க வந்து பார்த்தா யாரெல்லாம் vowels பாருங்க. A is the vowel, U is the vowel, E is the vowel. That's all. ஓகேவா? there is no other vowels. ஓகேவா? ஐயோ ஓவோ நமக்கு இங்க கிடையாது. அப்ப vowels always comes together. எப்படி சால்வ் பண்ணனும் பாத்தீங்கன்னா vowels நீங்க ஒரு குரூப்ல போட்டுருங்க. A U E ஒரு குரூப்ல போட்டுருங்க. ரிமைனிங் யாரெல்லாம் இருக்காங்க D G H T R இருக்காங்களா? That's all. எப்படி எடுக்கணும் கவுண்டிங் அப்படின்னா they are sitting always another single place because they always comes together. அப்ப நீங்க என்ன பண்ணாங்க 1 2 3 4 5 6 எடுத்துக்கறணும். அப்ப நீங்க என்ன ஃபர்ஸ்ட் நீங்க 6 ஃபேக்டோரியல் போட்டுறணும். அப்ப ஃபர்ஸ்ட் அப்ப என்ன செய்றீங்க அப்படின்னா டாட்டர்ன்ற வார்த்தையில யாரெல்லாம் பபிள்ஸ் எடுத்து எழுதியாச்சு யாரு A U E நீங்க ஃபர்ஸ்ட் எழுதியாச்சு. ஓகேவா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ரிமைனிங் யார் இருக்காங்க D G H T R இவங்க யாரு கான்சனன்ட்ஸ். ஓகேவா? அப்ப இந்த வார்த்தையில பாத்தீங்க அப்படின்னா நீங்க கவுண்டிங் பண்றப்ப இவங்கள கவுண்டிங் as a single 1 2 3 4 5 6 there is a 6 factorial. இன்ட் என்ன போட போறீங்க அப்படின்னா இந்த இதுக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க 3 பேர் இருக்காங்களா? சோ அது புட்ட 3 factorial. yes sir அப்படின்னா 3 factorial means you got a 6 answer. so we have a 6 ways. அதாவது எப்படிலாம் வந்திருக்காங்களா பாத்தீங்கன்னா A U E வரலாம் or A E U வரலாம். 2 possibilities. third பாத்தீங்க அப்படின்னா U A E வரலாம் U E A வரலாம். and fifth பாத்தீங்க அப்படின்னா E A U வரலாம் E U A வரலாம். we have a 6 possibilities. அதான் 3 members. that's why we putting a 6 factorial நம்ம அப்புறம் 3 factorial போடுறோம். ஓகேவா? இப்ப கொடுக்கப்பட்ட வார்த்தையில ஏதாவது வந்து திரும்ப வந்திருக்காங்க பாருங்க. there is repeated இருக்கா பாருங்க repeated. there is no repeated நமக்கு எதுவுமே திரும்ப வரவே இல்ல. அப்ப இதான் நமக்கு ஆன்சர். ஓகேவா? அப்ப 6 factorial means 720 into 6. so we got the answer of 0 12க்கு 2 போடுவீங்க 1 43. the answer will be 4326 answer. ஓகேவா? that's all. okay இது கண்டிப்பா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. இந்த செஷன் வந்து உங்களுக்கு யாரெல்லாம் வந்து பெர்முடேஷன் ஒழுங்கா படிக்கிறீங்க இந்த செஷன் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த செஷனை. ஓகேவா? பஞ்சாகம் என்ன கொடுத்துறாங்கன்னா there is a same word. ஓகேவா? they given the word for director கொடுத்துறாங்க director. ஓகேவா? அப்ப இந்த கவனிச்சீங்க அப்ப இந்த கவனிச்சீங்கன்னா directorல வந்து யாரெல்லாம் இருக்காங்க பாருங்க. directorல I E O is a vowel. ஓகேவா?
How many ways letter can be arranged? Letter be arranged. So always vowels. Okay, so that always vowels comes together. புரியுதுங்களா? That's all. Okay, அப்ப I, E, O. Okay, and D, R, C, T, R. இங்க கவனிங்க 1 2 3 4 5 6 7 8 2 4 6 8. ஓகே, அப்ப இந்த வார்த்தை ஃபர்ஸ்ட் பண்ணது அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன கவுண்டிங் பண்றப்ப take it as a 1 2 3 4 5 6. so 6 factorial into இங்க என்ன பண்ணுவீங்க நீங்க 3 factorial போட்டாச்சு. அவ்வளவுதான் ஆன்சரா அப்படினா கிடையாது. ஏன் கிடையாது? dividing by go for 2 factorial. ஏன் சார் dividing by 2 போடுறோம் அப்படினா போன வார்த்தை வந்து the given is a daughter வார்த்தை. அங்க வந்து யார் நமக்கு வந்து இல்ல, there is no repetition. பட் இந்த இதுல பாருங்க r is coming for 2 times. so என்னது go for a 2 factorial. புரியுதா? எப்பவே நீங்க வந்து என்னது எப்பவே இந்த ஆன்சர் போட்டுறீங்க wherever. ஓகேவா? whenever பாத்தீங்க அப்படினா எப்பலாம் வந்து நமக்கு வந்து ரிப்பீட்டேஷன் போறது என்னது going by a division. that's all. ஓகே, நம்ம ஆல்ரெடி ஆன்சர் பார்த்தோம். நம்ம 6 factorial 3 factorial நமக்கு என்ன வந்துச்சு? நமக்கு 4320 வந்துச்சு. நம்ம 2 ஈஸியா அடுத்து போட்டுக்கலாம். ஓகேவா? I think இதான் ஆன்சர் நினைக்கிறேன். நமக்கு 1 2 3 4 5 6. ஓகேவா? 3 factorial. ஓகே, நமக்கு எதாவது ஆன்சர் போட்டிருந்தோம். நம்ம 6 factorial 3 factorial we got answer of 4320. ஓகே, and 4320 means அதில் பாதி பார்த்தோம் அப்படின்னா 2160 is the answer. ஓகேவா? we got answer of 2160. அதில் பாதி ஆன்சர் போட்டுடலாம் நீங்கள் ஈஸியாக. ஓகே, that's all. 135வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா in how many ways digest can be என்னது கேட்டுறாங்க. the vowels never comes together கொடுத்துறாங்க. என்ன கொடுத்தாங்க? வந்து vowels never comes together. எப்ப வந்து never comes together வருதோ இதுக்கான மெத்தட் என்ன பாத்தீங்க அப்படின்னா total possibility minus comes together. புரியுதாப்பா? மொத்த பாசிபிலிட்டி நீங்க வந்து என்ன கழிக்க போறீங்க? comes together கழிச்சிருங்க. you got answer of never comes together. வாங்கிடலாமா? ஓகே, சோ பாருங்க மொத்தம் பாருங்க இந்த எத்தனை வார்த்தை இருக்கு? the given digest. okay, there is a 2 4 6 எடுத்துக்கங்களா? there is a 6 factorial. எல்லாம் திரும்ப வந்திருக்கான் பாருங்க. நமக்கு எதுவுமே நமக்கு திரும்ப வரல. ஓகேவா? இப்போ vowels comes together எப்படி செஞ்சிருப்பீங்க? நீங்க I and E சேர்த்திருப்பீங்களா? ரிமைனிங் யார் இருப்பாங்க? D G S Tங்களா? 1 2 3 4 5. ஓகே, so go for a 5 factorial into 2 factorial. ஏன் அப்படின்னா இந்த I E க்கு போட்டிருப்பீங்க நீங்க. ஓகேவா? அப்ப 6 factorial minus 5 factorial into 3 factorial. அப்ப இதான் நமக்கு வந்து யாரு? never comes together ஃபார்முலா நமக்கு. ஓகே, அப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா யாரு வாங்க? ஓகே, 720 minus 120 into 6. அப்படிதானப்பா? because total possibility is 2 4 6 ஓகேவானது 6 factorial and 5 factorial means 120. okay, digest T I G E S T arranged by so that vowels are never கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அப்ப டோட்டல் வந்து comes together கழிச்சிருவீங்க. நீங்க comes together பாத்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5. ஓகேவா? சாரி 5 factorial into 2 factorial. ஓகேவா? sorry I make a mistake. okay, so 2 factorial not a 3 factorial. அப்ப உங்களுக்கு 120 into 2. okay, because 720 minus 240 பாத்தீங்க அப்படின்னா we got answer of 3 and 480. yes we got answer of 480 will our answer. ஓகேவா? 720 ல 240 கழிச்சிருங்க. 0 8 4. the answer will be option C will be your answer. and 136 பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் a combination மாடல் கொடுத்துறாங்க. நம்மட்ட combination மாடல் என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா a cricket team can be selected out of 14 players. we have to select for 11 players. அப்ப 14 பேர்ல இருந்து we have to select for 11 players. whenever the question has the chosen or selected it should be a combination. அதே questionல the question has a word of arrangement means a permutation. ஓகேவா? whenever the question has a word of chosen or selected or formed there is a group of formed இந்த ஒரு வார்த்தை வந்து அவங்க கண்டிப்பா யாரும் வந்து காம்படிஷன் மாடல் நமக்கு. ஓகே, அப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா we got a formula of
14C11. ஓகே, அப்ப இங்க நிறைய பேர் நினைச்சுவாங்க அப்படின்னா ஃபார்முலா போவாங்க. NCR equal to n factorial dividing by n minus r factorial into r factorial. ஓகேவா, இப்படி போகாதீங்க, சரி வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகே, இப்போ ஜெனரலா வந்து டீச் பண்றதுக்கு கவனிங்க. என்ன பண்ணா எக்ஸாம்பிளுக்கு 5C3 இருக்குன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. ஓகேவா, அப்ப நீங்க எப்படி போடுவீங்க? ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா படி 5 factorial dividing by 5 minus 3 factorial is 2 factorial into r. R means 3 factorial. இந்த போயிருப்பீங்களா? So 500 means 120, 2 means 2, 3 means 6. Okay, the finally we got the answer of 10. Okay, இதுக்கு என்னது ஃபார்முலா படி போறது. பட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா going by some tricks. என்ன பண்ணா 5C3 அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா 5 into 4 into 3 வரைக்கும் போயிருங்க நீங்க. ஏன் சார் அப்படின்னா நீங்க don't go for up to 3 நீங்க போகல. நீங்க சார் 5 ல ஆரம்பிச்சு 3 முடிக்கிறோம் அப்படிங்க என்னது அர்த்தம் புரிஞ்சுக்க கூடாது. ஏன் எப்படி புரிஞ்சுக்கறோம்னா 5 1 2 3 going by 3 ஸ்டெப்ஸ் போறீங்க. பிகைன்ல ஃப்ரண்ட்ல வர்றது 1 2 3 போயிருங்க. அப்படியே கேன்சல் பண்ணுங்க. ஆன்சர் இஸ் 10. both are என்னது சேம்ங்களா? applying for any formulas இது ஒரு ட்ரிக் அப்ளிகபிள் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு 6C2 இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? 6 into 4 1 into 2 அவ்வளவுதான் சார். அப் டு 2 போடுமா சார்? போக கூடாது. ஏன் அப்படின்னா the given 2 அப்படினா நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு சார். 6C3 சார் 6 into sorry not a 4 sub 5. okay sub 5 not a 4, 6 into 5. ஓகேவா சார்? வெளியே வார்த்தை வந்து 6C3 இருக்கு சார். 6C3 மீன்ஸ் என்ன பண்ணுவீங்க? 6 into 5 into 4 தான். 1 2 3 கீழேயும் 1 2 3 1 into 2 into 3 தான். புரியுதா? இந்த இது ஒருத்தர் தெரிஞ்சா போதும் உங்களுக்கு. பேசிக்கு சம் ஈஸியா போட்டுடலாம். ஓகே, இப்போ பாத்தீங்க அப்படின்னா இப்படி சம் போடலாம். சம் சால்வ் பண்ணலாம். ஸோ கவனிங்க, out of 14 we got solve பண்ணது 11 players. அப்ப இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா 14 into you go for another 11 step போவீங்க. 13 into 12 into 11 into 10 into 9 into 8 into 7 into 6 என்னங்க 1 2 3 4 5 6 7 8 9 5 into 4 10 11. ஓகேவா? அதே மாதிரி கீழ என்ன போவீங்க அப்படின்னா 1 into 2 into 3 into 4 into 5 into 6 into 7 into 8 into 9 into 10 into 11 போயிருப்பீங்க நீங்க கீழே. ஓகேவா? மேல கவுண்ட் பண்ணா ஒரு சைடு 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஓகே, தட்ஸ் ஆல். பிகாஸ் we go for another up to நம்ம 11 ஸ்டெப் போறோம் நம்ம. ஓகே, இதே ஃபார்மா பண்ணது இது கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும். ஓகேவா? இப்போ பாத்தீங்க அப்படின்னா எதெல்லாம் கன்சிடர் பண்ணலாம் பாருங்க. 4 5 6 7 8 9 10 11ங்களா? 4 5 6 7 8 9 10 11. okay, then 4 2. okay, அப்ப உங்களுக்கு ஃபைனலா என்ன சொல்றாங்க? உங்களுக்கு 14 into 13 into 2 it's all 28 into 13. ஆன்சர் நம்ம கண்டிப்பா 4 ல தான் முடிய போகுது. you got answer 364. நீங்க இப்படியும் பண்ணலாம். இதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஓகேவா? if you know the property அது உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். அது என்ன ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா NCR equal to NC n minus r னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன சார் அப்படின்னா இப்போ இந்த வார்த்தையை கவனிங்களே. 14C11 அப்படின்றது நீ எப்படி எழுதலாம் அப்படின்னா 14 minus 11 பாத்தீங்களா? NCR equal to NC n minus r அப்படின்ற ப்ராப்பர்ட்டி இருக்குது. அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு 14C3 அப்ப நீங்க 14C11ன்றது உங்களுக்கு ஸ்டெப் பெருசா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நீங்க சிம்பிளா எழுதிக்கலாம். both are is equal. ட்ரை பண்ணலாமா? ட்ரை பண்ணுங்க. 14C3 ட்ரை பண்ணுங்க. 14 into 13 into 12 dividing by 1 into 2 into 3ங்களா? 2 so both are same. we got answer of 28 into 13 364. இந்த மாதிரி போய்க்கலாம். இது ஃபுல்லா நம்ம கிளாஸ்ல டீச் பண்ணியாச்சு. ஸோ இது ரிவிஷன் டெஸ்ட் பண்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்ற மாதிரி இருக்கு. ஓகேவா? இது அடுத்த கிளாஸ் சொல்லிட்டு உங்களுக்கு இந்த திரும்ப வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா இட்ஸ் ஃபார் யுவர் ரிவிஷன். தட்ஸ் ஆல். ஓகே, அப்ப இந்த கவனிக்கலாம். நீங்க கவனிங்க. in how many ways a committee of 6 members be selected? whenever the question has a word of selected or chosen should be a combination. ஓகேவா?
கவனிங்க, in how many ways a committee of 6 members be selected from 7 men and 5 ladies? அப்ப என்ன கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு 7 menல இருந்து 5 ladiesல இருந்து we have to select for a 6 members committee. ஓகேவா? என்ன சொல்றாங்க, consisting of 4 menங்களா, அப்ப out of 7 we have to select for a 4 men and 2 ladies. Out of 5 ladies we have to select for a 2 ladies. அப்ப எப்படி வருவீங்க ஆன்சர்? நீங்க 7C4 5C2 7C4 நீங்க எப்படி எழுதலாம்? நீங்க 7C7 minus 4 means 7C3 எழுதிக்கலாமா? both are sameங்களா? ஓகே, இப்ப சம் சால்வ் பண்ணி ஆன்சர் எழுதலாம் பாருங்க. 7 into 6 into 5 divided by 1 into 2 into 3 35. We got answer of 35. Okay, and 5C2 means 5 into 4 1 into 2 10. The final answer will be 35 into 10 350 will be our answer. Okay va, final answer நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, மல்டிப்ளிகேஷன் பண்ணுவீங்க, don't go for addition. Okay, 137. Okay, and the question கவனிங்க, பனானா வார்த்தை இந்த கவனிங்க. ஓகேவா, the question they ask the question for arrange. ஓகேவா, it means it's a permutation. The given of banana. Okay, so 1 2 3 4 5 6 we go for a 6 factorial dividing by 3 factorial into 2 factorial. ஏன் சார் போட்டுருக்கோம் அப்படின்னா 3 factorial for a and 2 factorial for n comma n. That's all. There is a repetition. Okay, whenever permutation. Okay, if there is a repetition நம்ம வந்து okay நம்ம வந்து என்ன செய்ய போறோம், கீழ எழுத டிவிஷன்ல பண்ணி எழுத போறீங்க. ஓகேவா, 6 factorial means 720 and 3 factorial means 6 into 2. ஓகே, படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 120, so 60 will be your answer. Option A will be your answer. That's all. Okay, ஓகேவா, இந்த கொஸ்டினுக்கு பாருங்க. ஓகே, என்ன கேட்டாங்கன்னா we want to form a member of 5 member committee அமைக்க போறோம் நம்ம. ஓகேவா, 3 trainees 4 professors and 6 research associates. அப்ப 3 trainees 4 professors 6 research associates இருக்காங்க. out of which we have to form a member of 5 member committee அமைக்க போறோம் அப்படி கொடுத்துட்டாங்க நமக்கு. அப்ப பாத்தீங்கன்னா from 3 trainees we have to select only 2 trainees. From 6 research associates, okay, we only select 3 associates. That's all. Okay, அப்ப பாருங்க, there is no one professor, so the formula is 3C2, formula is 6C3. That's all. Okay, அப்ப என்ன செய்யலாம்னா 3C2 into 6C3 போட்டுறலாம். and 3C ஒன்னு உங்களுக்கு எப்படி கழிச்சீங்கன்னா ஓகேவா, otherwise நீங்க இப்படி சிம்பிளா போட்டுறலாம். 3 into 2 1 into 2 3 into 6 into 5 into 4 1 into 2 into 3 அடிச்சிடலாம். ஓகேவா, so 3 into 20, the answer is 60 will be your answer. Okay, 60 will be your answer. Okay, that's all. Okay, and the last question கவனிக்கலாம். last question கவனிங்க, 140th question. Okay, என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா in how many ways a committee of consisting 5 men and 6 women can be formed out of 8 men and 10 women கொடுத்துட்டாங்களா. அப்ப என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா 8 men ல இருந்து we have to select only for 5 men. out of 10 women we only selecting 6 women. The answer will be 8C5 10C6. we know one property, NCR equal to NCN minus R. so மேல போட்டீங்க அப்படின்னா என்ன பாருங்க 8C3 10C4. okay, so கவனிங்க 8 into 7 into 6 divided by 1 into 2 into 3 into 10 into 9 into 8 into 7 dividing by 1 into 2 into 3 into 4. okay, so 2 4s are 8, 3 3s are 9. okay, and 2 3s are 6 and 8 7 நமக்கு என்ன வர போகுதுன்னா 56 into இங்க நமக்கு 210 வர போகுது. ஓகேவா, so 210 into 56
6 5 ஓகே 12க்கு 2 மேலே 1 2 10 11 0 6 7 1 1 11760 is our answer. That's all. Okay, total we have to complete here. Question one is 40 questions. Okay, the session கொஞ்சம் உங்களுக்கு பார்க்க too much long தான் இருந்திருக்கும். இதுல பாத்தீங்க அப்படினா syllogism and permutation combination you got the full ideas. Okay, and thank you guys, thank you for listening my class. Okay, and next வந்து உங்களுக்கு only one revision test மட்டும் இருக்குது. அது போக பாத்தீங்க அப்படினா நம்ம அகாடமி வந்து பாத்தீங்க அப்படினா before உங்க exam ஓகேவா I think February 1 2 3 பாத்தீங்க அப்படினா the Praveen mock test ஓகேவா so come and attend it. Okay, thank you guys.